ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தி ப்ரோக்ராம். ஸோ இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது மகளிர் தினம் இல்லையா? ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய விமென்ஸ் டே விஷஸ் நம்ம பீமாவில் இருந்து உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம பீமா நம்ம சேலமில் ஸ்வர்ணபுரி ஹோமலூர் மெயின் ரோட்டில் தான் நம்ம பீமா வந்து நமக்காக லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு செலிப்ரேஷனுமே இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? தி சேம் டைம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல், எல்லாருக்குமே ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகளிர் தின வாழ்த்துக்களோட அவங்களுக்கான செலிப்ரேஷனும் நம்ம வந்து கொடுக்குறாங்க. என்ன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார்ஜியஸான அண்ட் நம்ம பியூட்டிஃபுல்லான லேடிஸ் நம்ம கூட இருக்காங்க. நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்றது மட்டும் இல்லாமல் அவங்களும் உங்க கூட சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு ரெடியா இருக்கீங்க. எஸ், ரெடியா? பீமா ஜுவல்லர்ஸ் சார்பாக அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உமன்ஸ் டே அப்படின்னாவே வந்துட்டு ஹாப்பி தான். ஹாப்பி அப்படின்னாவே வந்து கேக் கட்டிங் நம்ம பீமால முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பீமா ஜுவல்லர்ஸ் டீம் சார்பாகவும் நம்ம ஜவஹர் டீம் சார்பாகவும் சோஷியல் சர்வீஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள ஹானர் பண்ற மாதிரியான நிறைய சர்ப்ரைசிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நானுமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ என் கூட நம்ம சேலம் பீமா ஜுவல்லர்ஸோடைய மேனேஜர் சார் இருக்காங்க, சந்தானமூர்த்தி கிருஷ்ணன் சார். அவங்க கிட்ட நம்ம வந்து பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு வந்து உலக மகளிர் தினம் இல்லைங்களையா? உலக மகளிர் தினம் அப்படிங்கிறத விட இது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு தினம். இன்னைக்கு மகளிர் இல்லாத ஒரு ஃபீல்டும் கிடையாது, மகளிர் இல்லாத ஒரு குடும்பமும் கிடையாது. இன்னைக்கு மகளிரோட ஒரு அர்ப்பணிப்பு இன்னைக்கு எல்லா துறையிலையும் எல்லா இடத்துலையும் சிறப்பாக இருக்கு. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அத்தியாவசியம் அவங்க இல்லாமல் இன்னைக்கு பிரபஞ்சம் இயங்காத அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு இடத்தை வந்து மகளிர் பிடிச்சிருக்காங்க. சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம் தான் பெண்கள். அத்தகைய பெண்களுக்கு நம்ம பீமா ஜுவல்லரியின் சார்பாக அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். பீமா தங்கம், தூய தங்கம், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப அழகான விஷயஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த ஈவெண்ட் நிறையவே சர்ப்ரைசிங்கா அண்ட் ரொம்பவே வந்து ஸ்பெஷலா இருக்க போகுது. தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம பீமா ஜுவல்லர்ஸ் சார்பாக இன்னைக்கு நம்ம விமென்ஸ் டே செலிப்ரேஷன் வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ கொண்டாட்டம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி அடுத்த லெவலில் நம்ம பீமா ஜுவல்லர்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களை ஹானர் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப பெருமிதமான விஷயம், ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு கூட. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா இன்பராஜ் மேம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கடந்த 2016 25 வரைக்குமே வந்து, அதாவது இப்போ வரைக்குமே வந்துட்டு ஃப்ரீ டியூஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. லைக் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் பெண் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கடந்த 8 வருஷமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதால அவங்க ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இதை பற்றி அவங்க கிட்ட நம்ம வந்து கேட்க போகிறோம். அண்ட் நம்ம பீமா ஜுவல்லர்ஸ் சார்பாக அவங்களை வந்து ஆனர் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் பெரிய விஷயம். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னர்வில் கிளப் மெம்பர்ஸாக வந்து பாஸ்ட் 30 இயர்ஸா இருக்காங்க அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு அடிஷ்னல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாமே வந்து நான் சொல்றதை விட அவங்க மூலியமா இன்னும் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ அப்பதான் நம்ம வந்து பார்க்க போறோம். பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கல்பனா இன்பராஜ் மேம் கூட தான் இருக்கும். இன்னைக்கு மகளிர் தினம் அப்படிங்கிறதால வித்தியாசமாக, ஸோ மகளிர் தினம் வாழ்த்துக்கள் சொன்னால் அன்னையோட முடிஞ்சிடும் இல்லையா? ஆனால் நம்ம ஏதாவது புதுமையாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சர்வீஸ் அண்ட் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அவங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ வணக்கம். வணக்கம்மா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய அந்த சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அண்ட் எப்படி இந்த இது தொடங்குனது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். என் பேர் கல்பனா. என்னுடைய பிறந்த ஊர் புகுந்த ஊர் ரெண்டுமே சேலம் தான். நான் இங்கே சாரதா காலேஜில் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கேன். அப்போ வந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி படிக்கும்போது நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணோடனே எனக்கு மேரேஜ்னு சொல்லிட்டாங்க வீட்டில்.
அப்போல்லாம் நம்ம யாருமே ஓகே சொல்லி தான் பழக்கம். அப்பா, அம்மா என்ன சொன்னாலும். நான் அட்லீஸ்ட் என்ன அந்த 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னு கேட்கும்போது கூட, "இல்லப்பா உனக்காக நல்லது தான் பண்ணுறோம்" அப்படின்னு சொன்னதுனால ஓகே சொல்லிட்டேன். ஸோ அத முடிக்க முடியலன்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பண்ணியிருக்கலாம். என் குழந்தைங்க எல்லாம் பெரியவங்களானோன்னு நான் அத கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்குரிய அந்த இது கிடைக்கவே இல்ல. அ அதுக்கு தான். அதிலிருந்து ஆரம்பிச்சது தான். குழந்தைங்களுக்கு படிப்பு. எப்படி எப்பாடுபட்டாவது குழந்தைங்க படிச்சே ஆகணும். அப்படின்றது என் 2 குழந்தைங்களுமே எனக்கு 2 பசங்க. அவங்க 2 பேருமே நல்லா படிச்சிருக்காங்க. பெரியவர் வந்து ஃபாரின்ல 22 இயர்ஸ் அவருக்கு சர்வீஸ். அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பேரண்ட்ஸோட இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க வந்துட்டாங்க. 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. 2 டாட்டர் இன் லாஸ் இருக்காங்க. அவங்க அதாவது 3 பேர பிள்ளைகள். ஒரு கிராண்ட்சன், 2 கிராண்ட் டாட்டர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா நம்ம லைஃப்ல எது இருக்கோ இல்லையோ, படிப்பு எல்லாருக்கும் முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு படிப்பு மிக அவசியம். அதனால தான் என்னுடைய டியூட்டிஸ் எல்லாம் முடிஞ்சோனே, நான் இந்த மாரி குழந்தைங்களுக்கு அதாவது டியூஷன் வச்சுக்க முடியாத ஒரு கீழ் நிலையில இருக்க அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வறுமையில இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ரீ டியூஷன் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நான் தோணுனத அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை கொண்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு. அதாவது இப்போ 6th இயர் நான் இந்த ஃப்ரீ டியூஷன் நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து 6th இயர். ஸ்டார்ட் பண்ணி 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதில் 2 இயர்ஸ் கோவிட்ல போயிடுச்சு. ஸோ இப்போ 6th இயர். இது வரைக்கும் ஒரு 150, 155 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒவ்வொரு பேட்சில் இருந்தும் டோட்டலாக அத்தனை பேர் வெளியில் வந்திருக்காங்க. எல்லா குரூப்ஸும் இருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல மறந்தது, +2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். +2 ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பழங்குடியின மக்கள். அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கல்வி அவசியம். அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு அதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு அதை சொல்லி திரும்ப 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 அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி ஹாஸ்டலில் இங்கே இருக்காங்க. அவங்கெல்லாம் வேறு இடத்துல, அதாவது ஏற்காடு, கொல்லிமலை, கருமந்துறை இந்த மாதிரி இடங்களில் ஹில் ஸ்டேஷன்லேருந்து வர குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல் இது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் 25 பேரும் இருப்பாங்க, 16 பேரும் இருப்பாங்க, 20 பேரும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான். இந்த தடவை 16 பேர் இருக்காங்க. எல்லா குரூப் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு 2 டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து படிக்க சொல்லும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்க. அந்த ஸ்கூல்லேருந்து வருவாங்க, வந்துட்டு 6லேருந்து 8 வரைக்கும் தான் அந்த டியூஷன் கிளாஸ். அது வந்து எங்கள் இடத்துலையே வச்சுருக்கோம். அதனால் அவங்க வந்தோன்னே அவங்களுக்கு டெய்லியே ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் நான் கவுன்சிலிங், சின்னதாக ஒரு கவுன்சிலிங் கொடுத்து பார்த்துக்கிறேன். அந்த குழந்தைங்க எல்லாருமே என்னை வந்து அம்மான்னு கூப்பிடுவாங்க. அம்மான்னு தான் கூப்பிட சொல்லியிருக்கேன். அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்களுக்கு அந்த கல்வியோட அந்த இதை சொல்லி சொல்லி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும், நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே கூலீஸ், உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே கூலீஸ். ரொம்ப ஒரு இந்த புவர் சில்ட்ரன் தான் அவங்க. அதனால் எல்லாமே அதிலேருந்து நீங்கள் மேலே வரணும், மீண்டு வரணும்னா கண்டிப்பாக அந்த கல்வியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி நல்லா இப்போ புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து 450க்கு மேலே எடுப்போம்மா, 500க்கு மேலே எடுப்போம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு உங்கள் சந்தோஷம், அதாவது நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு செய்கிறீங்க, உங்கள் சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. என்னுடைய சந்தோஷம் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை நம்ம அந்த குழந்தைங்கள வந்து ஒரு பேட்ச் நம்ம உருவாக்கணும்னா, நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட்டோம்னா அடுத்தடுத்து அவங்க தலைமுறையை அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரு ஆண் படித்தா அது அந்த குடும்பத்துக்கு பெருமை, ஆனால் ஒரு பெண் படித்தா அந்த இனத்துக்கே பெருமைன்னுவாங்க. அது மாதிரி அது இந்த சர்வீஸ்ன்னு சொல்ல முடியாது, இதை செய்கிற இந்த நல்ல செயல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. இன்னொன்று என்னென்னா, அதாவது இதை ஆரம்பிக்கும்போது எனக்கு கொஞ்சம் நிறைய இதெல்லாம் வந்தது. அதாவது மைனஸ்ன்னு சொல்லலாம். நிறையா ஸ்கூலில் ஒவ்வொரு ஸ்கூலாக போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி குழந்தைங்கள அனுப்புங்க, ஃப்ரீ டியூஷன் நான் எடுக்கிறேன், +2 ஸ்டூடெண்ட்ஸை
கேட்டேன் நான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த 6 to 8ன்னு சொல்கிறீங்க, 8 மணிக்கு அவங்க திரும்பி வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை மேடம். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, எல்லா ஹெச்எம்மும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் அந்த 8 மணிக்கு திரும்பி வர்றதை யார் எடுத்துக்குவாங்க, அந்த இதை பொறுப்பை யார் எடுத்துக்குவாங்கன்ற அந்த கேள்வி வந்துச்சு. அப்புறம்தான் இந்த மாதிரி ஹாஸ்டல் இங்கே இருக்குன்றது எனக்கு ஞாபகம் வந்து அங்கே போய் அப்ரோச் பண்ணேன். அவங்க வந்து ஹாப்பியாக சொன்னாங்க, ஓகே சொன்னாங்க. நான் போய் ட்ரைபல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்போ சுந்தரம்னு அவர்கிட்ட ப்ராப்பராக லெட்டர் கொடுத்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த 2 டீச்சர்ஸும் டெய்லியே அந்த ஹாஸ்டலுக்கு போய் அந்த குழந்தைங்கள அவங்களுடைய பொறுப்பில் டெய்லி எவ்ரி சிங்கிள் டே அந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. அதே மாதிரி 8 மணிக்கு டியூஷன் முடிஞ்சோடனே கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுருவாங்க. இது வந்து இந்த 6 வருஷமாக டெய்லி நடக்கிற இது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி டீனேஜ் கேர்ள்ஸ் எடுத்திருக்கும்போது அது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த 8 மணி 6 மணிக்குலேருந்து 8 மணி வரைக்கும் வெளியே இருக்காங்க, ஹாஸ்டலை விட்டு வெளியே இருக்காங்கன்னும்போது அது ஒரு ஒரு எனக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தது. பட் பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த ஃப்ரீ டியூஷன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அந்த டீச்சர்ஸ் பேர் வினிதா அண்ட் மிதுலா. அவ்வளோ அழகாக அவங்க பார்த்துக்கிறாங்க. என்னுடைய அந்த நோக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவ்வளோ அழகாக பிள்ளைங்களை கவனிச்சுக்கிறாங்க. அந்த வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் எவ்ரி இயர் மாறுவாங்க. ஒவ்வொருத்தையும் எவ்ரி இயர் நான் லெட்டர் கொடுத்து பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். அந்த பெர்மிஷன் கொடுத்த அத்தனை ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்கும், ஏன்னா அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ஹாஸ்டல்லேருந்து குழந்தைங்கள வெளியே அனுப்புறதுங்கிறது, அதுவும் 6 to 8 மணிக்கு நைட்டெல்லாம் வெளியில் வர்றதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் அவங்க என்னுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. அதாவது நான் அந்த குழந்தைங்க லீவ் போடுறாங்களோ இல்லையோ 6 to 8 நான் அங்கே தான் இருப்பேன். அதாவது எங்களுடைய இடம், அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்பராஜ், அவர் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் மர்ச்சன்ட். ஸோ எங்களுக்கு கோடவுன் வந்து லண்டன் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் டவுனில் அங்கே கோடவுன் இருக்குது. அந்த கோடவுனுக்கு மேலே நல்ல ஸ்பேஷியஸாக இடம் இருக்குது, மொட்டை மாடி இருக்குது, ஒரு ரூம் இருந்தது. இதெல்லாம் நான் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த டியூஷனுக்காக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த ரூமை வந்து கிளாஸ் ரூமாகவும் மற்ற அப்படியே ஸ்பேஷியஸாக, அதாவது 100 feet லென்த்து 40 feet வித், அந்த மாதிரி அவ்வளோ பெரிய இடம் இருக்கிறது வந்து அந்த குழந்தைங்க ஃப்ரீயாக ஈவினிங்கில் உட்காந்து படிக்கிறதுக்கு ரொம்ப அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா ஈஸியாக அவங்க வந்து அந்த ஃப்ரீயாக அவங்க படிக்கும்போது எல்லாமே அவங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எல்லாம். இது எல்லாமே நான் செய்கிறதுக்கு என்னுடைய குடும்பமும், மிக முக்கியமாக என்னுடைய கணவர் திரு இன்பராஜ் வந்து அவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு நான் இந்த இடத்துல உங்கள் எல்லார் முன்னாடியும் நான் நன்றி சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சூப்பர். ஸோ ஒவ்வொரு விஷயமும் கேட்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பெண் கல்வி அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே முக்கியம். அதுவும் மேம்க்கு எங்கேருந்து அந்த பொறி தட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 2nd இயர் படிக்க முடியாமல் திருமணம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே வந்துட்டு கணவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, ஸோ டியூஷன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஒரு எடுக்கிறதுமாகட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த காலத்தில் என்னென்ன நடக்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் A to Z வந்து எடுக்கிறதும், அவங்க படிக்கிறதுக்கு வரும்போது ஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட கொடுக்கணுமே, ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தோன்ற விஷயமும் பெரிய விஷயமா இருந்தது. கேட்கவே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நமக்காக வந்து இன்னைக்கு இந்த தினத்தில் நம்ம இதை கேட்கும்போது நம்மளால சில பேருக்கு தோணும் இல்லையா, நம்மளும் இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய சொத்து, அழியா சொத்து அப்படிங்கிறதே நம்மளுடைய படிப்பு தான், எஜுகேஷன் தான். அதை நம்ம வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கலாம். போதும் போதும் சொல்கிற அளவுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு பெரிய விஷயம், தானத்திலே பெரிய தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னதானத்துக்கு அடுத்ததான் நான் நினைக்கிறது அப்படிங்கிறது இந்த படிப்பு தான். ஸோ அதை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மேம்க்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம சேலம் பீமால இருந்து சார் வந்திருக்காரு மேம ஹானர் பண்றதுக்கு. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம கல்பனா இன்பராஜ் மேம் வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ஆனர் பண்றதுக்காக நம்ம பீமா ஜுவல்லர்ஸ்ல இருந்து சௌந்தரம் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்களை நம்ம இன்வைட் பண்ணலாம். அண்ட் இவங்களை மட்டும் இல்லாமல் மேம் மட்டும் இல்லாமல் மேம் கூட இவ்வளோ சப்போர்ட்டா இருக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸ்க்குமே இந்த டைம்ல வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் குழந்தைங்க வந்து பேசும்போதே செம்ம ஹாப்பியா இருந்தது. உங்க எல்லாருக்குமே வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். மேம் நினைக்கிற மாதிரி நீங்க அடுத்தடுத்த லெவல்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கணும். அண்ட் உங்களோட சர்வீஸ் அப்படிங்கிறது நான் அகைன் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக எங்களுக்கு அந்த சான்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். Thank you.
இந்த அருமையான விருதினை அளித்து என்னை கௌரவப்படுத்திய பீமா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தார், அதாவது அதில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே, எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து விமன்ஸ் டே விஷ் பண்ணிடலாமா? ரெடியா? 1 2 3. ஓகே, உங்க பெயர்? சரஸ்வதி. சரஸ்வதி. எங்க இருந்து வரீங்க? நாங்கள் ஹாஸ்டல்ல இருந்து இல்ல, எந்த ஊரு? ஏற்காடு. ஏற்காடுல இருந்து இங்க வந்து படிக்கிறீங்க. ஓகே, மேம் கிட்ட வந்து நீங்க டியூஷன் படிக்கிறீங்க. எப்படி இருக்கு? ரொம்ப ஜாலியாக இருக்கும். மிஸ் ரொம்ப ஜாலியாக எல்லாமே புரிஞ்சுக்க மாதிரி சொல்லி தருவாங்க. ஹாப்பியாக இருக்கும், என்ஜாயும் பண்ணுவோம், படிச்சுக்குவோம். ஜாலியாக இருக்கும். அம்மாவும் சூப்பராக பேசுவாங்க. அம்மா மாதிரி எங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். அம்மாவும் எங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. ஜாலியாக இருக்கும் ரொம்ப. ஓகே, ஸோ ஸ்கூல் அப்படின்னு முடிச்சுட்டு ஊருக்கு போகும்போது நிறைய பேர் படிக்காமலாம் இருப்பாங்க இல்லையா? படிக்க மாட்டோம், ஸ்கூலுக்கு போக மாட்டோம், இல்ல படிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வருங்காலத்துல என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அம்மா மாதிரியே நாங்களும் சேவை செய்யணும்னு ஆசைப்படுறோம். இதே சேவையை தொடர்ந்து நீங்க பண்ணணும். ஆமாம். ஓகே, நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிடலாமா? ஓகே, உங்க பேர்மா? பேர் மோகனா. நீங்க எந்த ஊரு? நான் கருமந்துரை. கருமாந்துறையில இருந்து இங்க வந்து படிக்கிறீங்க. சோ ஓகே, எப்படி இருக்கு டியூஷன்? எப்படி படிப்பு போயிட்டு இருக்கு? படிப்பு நல்லா போயிட்டுருக்கு. அம்மா ஹெல்ப்லால் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அம்மா மாதிரி நாங்களும் நிறைய பேர்த்துக்கு சேவை செய்யணும். நிறைய பேர்த்துக்குனா ஒருத்தருக்காசும் நாங்கள் அம்மா மாதிரி கண்டிப்பாக செய்வோம். இங்கே வந்து நல்லா படிக்கிறோம். ஹாஸ்டலில் இருக்கிற கூட படிக்க மாட்டேங்கிறோம். டியூஷன் பண்ணி நல்லா படிக்கிறோம், நல்லா மார்க் எடுப்போம். அம்மாவோட நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம். ஓகே, சூப்பர். நல்ல மார்க் எடுங்க. எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ உங்க எக்ஸாம்ஸ் நல்லா இருக்கு. எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சேலம் பீமா ஜுவல்லர்ஸ் சார்பாகவும் நம்மளுடைய ஜவஹர் சேனல் சார்பாகவும் மகளிர் தினம் நம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு வைகை பெண்கள் கூட்டமைப்பு நிறுவனர் தேவிகா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கள ஆனர் பண்ணுறதுக்கு நம்ம பீமா ஜுவல்லர்ஸ்லேருந்து கிஷோர் சார் இருக்காரு. அவங்கள நம்ம வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ நம்ம பீமா ஜுவல்லர்ஸ் சார்பாக தேவிகா மேம்க்கு வந்துட்டு சால்வை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க நம்ம ஜுவல்லர்ஸில் இருந்து. ஸோ இப்போ ஆனர் பண்ணுறதுக்காக கிஷோர் சார் நம்ம கூட இருக்காங்க. அவரையும் இன்வைட் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து விமன்ஸ் டேக்கு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடிய நிறைய பெண்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். தேவிகா மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட சில விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நீங்கள் இந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுங்க, அதை பற்றி சில விஷயங்கள். நாங்கள் தமிழ்நாடு வைகை பெண்கள் கூட்டமைப்புன்ற ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக பெண்களுக்கான உரிமைகள் 33% எப்படிலாம் அரசுக்கிட்ட பேசி உருவாக்க முடியுமோ அந்த மாதிரி பல்வேறு போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், அறவழியில் நாங்கள் போராடி பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அரவாணிகள், அப்புறமா வந்து சுய உதவிக்குழு பெண்களை வந்து உருவாக்குறதல், அவங்களுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், பெண்கள் முன்னேற்றத்தில் வரண்டு இந்தியாவிலே இன்றைக்கி பார்த்தா பின்தங்கிய ஒரு மாநிலம்னு பார்த்தா நிறைய மாநிலங்கள் இருக்குது. அதில் ரொம்ப பெஸ்ட்டு மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு மட்டும்தான் எனக்கு இந்தியாவிலே மிகச்சிறந்த மாநிலமாக சொல்ல முடியும். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, பெண்கள் அவ்வளோ விழிப்புணர்வாகவும் திறமை மிக்கவர்களாகவும் இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய பெண்கள். அதுக்கு காரணம் மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக உருவாக்கப்பட்ட பெண்கள் என்று தான் நாங்கள் சொல்லிக்க முடியும். தொண்டு நிறுவனங்களாகிய நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு பணிகளை செஞ்சு அவங்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வுகளை செஞ்சதுனால பெண்கள் வந்து நிறைய முன்னேறியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியாவிலே பெஸ்ட்டு ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அது தமிழ்நாடு தான் சொல்ல முடியும். அதேமாதிரி டேக்ஸ் ஆகட்டும் நம்ம தான் அதிகமாக கட்டுறோம். தொழிலாகட்டும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு தான் அதிகமாக செய்கிறாங்க. பெண்களுடைய விழிப்புணர்வாகட்டும், பெண்கள் மேம்பாடாகட்டும், பல்வேறு திட்டங்களாகட்டும், எந்த திட்டங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு ஆண்மகன் படித்தால் அவர் குடும்பத்தை மட்டும்தான் சாரும், இல்லை அவரை மட்டும்தான் சாரும். ஆனால் ஒரு பெண்மகள் படித்தாலோ, ஒரு பெண்மகள் முன்னேறினாலே அந்த சமூகமே முன்னேறும். ஸோ பெண்கள் இந்நாட்டின் கண்கள் அப்படின்னு அதற்காக தான் சொல்லியிருக்காங்க. சும்மாலாம் சொல்லப்படவில்லை அந்த விஷயத்த. அவ்வளோ திறமை மிக்கவர்கள் பெண்கள். பெண்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னால் அது எல்லாருக்கும் போகும் அப்படிம்பாங்க. ஆனால் பெண்கள்கிட்ட இந்த தமிழ்நாடு, இந்தியா எல்லாரும் சேர்ந்து விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க. அப்போ அது எவ்வளோ பேர்கிட்ட போய் சேர்ந்திருக்கும். ஒரு பெண் என்றால் ஆணை சுமக்கோல் மட்டுமில்லை, இந்த உலகத்திற்கு இன்றைக்கி இந்தியாவில், இந்த வேர்ல்டில் 600 கோடி மக்கள் பாப்புலேஷன் இருந்தாலும் அதில் பாதி பெண்களாக இருந்தாலும் அந்த பெண்கள் மூலிமா உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஆண்கள். அப்போ இந்த உலகத்திற்கு ஆண்களை கொடுத்தவளும் பெண் தான். ஸோ அப்போ பெண் என்பவள் மிக சக்தி படைத்தவள் என்பது தான் ஒரு உதாரணம். அதற்காக தான் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பல்வேறு காரியங்களை செஞ்சு எதாக இருந்தாலும் பெண்கள் செய்யட்டும், பெண்கள் பண்ணிட்டோம், பெண்கள் முன்னேறதுக்காக செஞ்சுருக்காங்க. அதனால் பெண் என்பவள் மிகவும் பொறுப்பானவள், சக்தி மிகுந்தல் என்பதற்கு உதாரணம் தான் இந்த பெண்கள் தின விழா அப்படின்னு நான் கருதுகிறேன்.
ஓகே, ஸோ இப்போ பெண்கள் அப்படின்னாவே சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களால எல்லாமே முடியும் அப்படின்ட்டு, வீட்லேயே இருக்கக்கூடாது, வெளியில வந்து அவங்களும் வந்துட்டு ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க, இப்போ இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது நேர்மையான நிறைய எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மொத்தமாக சொல்லப்போனால் செல்ஃபோன் யார் கையிலும் இருக்கக்கூடாது. நேர்மறை எண்ணங்கள் உருவாவதற்கும் நேர்மையற்ற செயல்கள் உருவாவதற்கும் செல்ஃபோன் தான் காரணம். செல்ஃபோனை வந்து 2 விதத்தில் பயன்படுத்தலாம். அதாவது கத்தி வந்து ஒரு ரவுடி கையில் இருந்தாலோ ஒரு கொலைகாரன் கையில் இருந்தாலோ அது முறையற்ற செயல். ஆனால் ஒரு டாக்டர் கையில் இருக்குது அப்படின்னா அது முறையான செயல். இதுதான் வித்தியாசம். அப்போது ஒரு செல்ஃபோன் அப்படின்றது, செல்லமே நீ செல்ஃபோனை வச்சுக்கோன்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க, தங்கமே உனக்கு தங்கமே வேண்டான்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஸோ தங்கம் என்பதை பெண்களுக்கு எதற்காக ஈக்குவலாக கொடுத்தாங்கன்னா, அந்த அந்த தங்கத்தை நீங்கள் எவ்வளோ படம் போட்டாலும் சரி கலர் மாறவே மாறாது. தங்கம் என்பதற்கு பொருள் தான். நீங்கள் எல்லா மெட்டீரியலும் எல்லா பொருட்களும் மாறிடும், கலர் மாறிடும். ஆனால் தங்கம் என்பது நீங்கள் எங்கே போட்டாலும் எங்கே செஞ்சாலும் அது கலர் மாறாது. அதற்காக தான் பெண்களை தங்கம் என்று அழைத்தார்கள் அந்த காலத்தில். இன்றைக்கும் அது அப்படி நிறைவேறணும், அப்படி இருக்கணும், அந்த நிகழ்வு வரணும் அப்படின்னா பெண்கள் பெண்களாக இருக்கணும். சூப்பர், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு மகளிர் தினம் அப்படிங்கிற கொண்டாட்டத்தில் நிறைய புதுமையான விஷயங்கள் நம்ம வந்து பீமா ஜுவல்லர்ஸ் சார்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே வரோம் இல்லையா. நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய பெண்கள் நம்ம பார்க்குறோம். அவங்கள நம்ம ஆனர் பண்ணுறதுக்காகவே இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பெருமையாகவே இருக்குது. இப்போ என் கூட வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் மக்கள் நல்வாழ்வு சங்கம் மேம் நம்ம கூட இருக்காங்க, நீலா மேம் இருக்காங்க. அவங்கள ஆனர் பண்ணுறதுக்காக நம்ம பீமா ஜுவல்லர்ஸில் இருந்து ஸ்டாஃப் வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சால்வை கொடுத்துடலாம். ஸோ இப்போ இவங்களை ஹானர் பண்ணுறதுக்காக கிஷோர் சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள நம்ம இன்வைட் பண்ணலாம். வாங்க சார். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேம் கிட்ட பேச போகிறோம். வணக்கம் மேம், உங்களை பற்றி சில விஷயங்கள். எல்லாருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து மகளிர் குழு வந்து ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங்கு, அவங்களுக்கு தொழில் வந்து ஏதோ ஒரு லேடிஸ் வந்து இன்றைக்கி வீட்டில் சும்மா இருக்காத அவங்கள சுயமாக இன்றைக்கி வந்து ஜென்ஸ் வந்து 10 ரூபா சம்பாரித்தா லேடிஸ் வந்து ஒரு 2 ரூபா சம்பாரித்தா தான் அந்த ஃபேமிலியை வந்து அவங்களால ரன் பண்ண முடியும். அதுக்காக அவங்களுக்கான ஹெல்ப் நாங்கள் வந்து பேங்க்கில் வந்து லோன் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு தொழில் முனைவருக்கு அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு நிறைய மோட்டிவேட் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் பெண்கள் வீட்லேயே அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி தொழில் செய்யறதுக்கு லோன் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லும்போது தொழில்கள் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பெண்கள் பின்தங்கி இருக்காங்க, இந்த ஒரு விஷயத்தில் முன்னேறிவாங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா என்ன விஷயத்த நீங்கள் அவங்களுக்காக ஒரு அட்வைஸாவோ இல்லை இதுதான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லணும்? அவங்க வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, எதனாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மாதிரி இந்த செயின் செஞ்சு கொடுக்கறதுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அப்புறம் பாக்கு மட்டை தயார் பண்ணுறதுக்கு அதுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் பனை ஓலையில் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது பேக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தாலும் அவங்களோட குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு எங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு சக்திகளோ எந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றீங்களோ அதே மாதிரி பெண்கள் அப்படின்னாவே ஈக்குவலா சொல்லலாம். தங்க நகைகளுக்கு ரொம்ப பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தங்க நகைகள் இப்போ இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியம்ல நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கு. அடுத்து வரக்கூடிய பாரம்பரியங்களை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இளைய தலைமுறைகளுக்கும் என்ன டிசைன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மேடம், என்னுடைய ஆசையை சொல்கிறேன் நான். அதாவது நிறையா வந்து இப்போ நீங்கள் ஆன்டிக் மாடல் கொடுப்பீங்க, டைமண்டில் டிசைன் கொடுப்பீங்க, இப்போ ஒரு தேர் மாடலு, ஒரு கோவில் மாடலு, சாமிகள், அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய டிசைன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் பாரம்பரியத்தில் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த திருக்குறள் இருக்குது தெரியுங்களா? திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறளும் எடுத்துட்டிங்க அப்படின்னா 1330 குறளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அந்த அர்த்தங்களை அணிகலன்களாக கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது முடிஞ்சால் பீமா ஜுவல்லர்ஸ் கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். திருக்குறளுடைய அர்த்தங்களையும் ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை, ஏன்னா இன்னைக்கு அழியக்கூடாத விஷயங்கள் நூல். எப்போவுமே நூல் என்பது அழியாது, அதே மாதிரி திருக்குறள் என்பதும் அழியவே அழியாது.
அப்போது நம்மளுடைய பாரம்பரியம் இருக்குது அப்படின்றது தங்கத்தில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா பழங்கால செய்யுள் பகுதிகள், குரல் பகுதிகள்லாம் ஒரு ஒவ்வொரு அணிகலன்களாக செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பொழுதும் அழியாத புகழ்பெற்ற திருக்குறளாக தங்கம் இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். சூப்பர், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு விமன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய பீமா ஜுவல்லர்ஸும் அண்ட் நம்மளுடைய ஜவஹர் சேனலும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மிக பிரம்மாண்டமான பெண்கள் தினம் அப்படிங்கிறது நார்மலாக கொண்டாடிட்டு போயிடுறது மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்கிறது அது நமக்கு தெரியும் போது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த விஷயத்த நான் ஏன் இவ்வளோ பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி வந்து அம்சுவனி மேம் கூட இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுபம் சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய நிறுவனர் சொல்லமா ஃபவுண்டர். எஸ், சூப்பர். ஸோ மேம் வந்துட்டு ஆஃப் கேமராவில் வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ரொம்ப பிரமிப்பா வாய் திறந்து கேட்போம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அது உங்க கூடயும் நாங்கள் ஷேர் பண்ணியே ஆகணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேம்க்கு வந்து ஒரு விஷ் கொடுத்துடலாம். ஹாப்பி விமன்ஸ் டே மேம். எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், ஃபைன் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ மேம் இன்னைக்கு வந்துட்டு உங்க கூட இந்த டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளுடைய பீமா ஜுவல்லர்ஸ் சார்பாக வந்துட்டு சால்வி அணிக்கிறதுக்காக நம்ம ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்கள இன்வைட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, அடுத்ததான் வந்துட்டு மேம் ஆனர் பண்றதுக்காக சவுந்தர் சார் நம்ம கூட இருக்காங்க, அவரை நம்ம இன்வைட் பண்ணிடலாம். எஸ் மேம், இன்னைக்கு வந்துட்டு மகளிர் தினம். நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு நாளுமே எனக்கு வந்துட்டு மகளிர் தினம் அப்படின்னு தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோன்னு. அண்ட் உங்களை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் நாங்க தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். அஃப்கோர்ஸ். ஹலோ, திஸ் இஸ் அம்சவேணி, சுபம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர். அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு காமனான குடும்பத்தில் பிறந்த ஒரு அம்சவேணியாக தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட என்டையர் டீமுக்கு, அதாவது பீமா ஜுவல்லர்ஸ் அண்ட் ஜவஹர் சேனலுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி விமன்ஸ் டே செலிப்ரேஷனில் வந்துட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா காமனாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு விமன்ஸ் டே செலிப்ரேஷன்னா ஒரு ஹானர் பண்ணுவாங்க, குறிப்பிட்ட டேட் அண்ட் டைம் சொல்லி அங்கே வர சொல்லுவாங்க, இன்வைட் பண்ணுவாங்க. பட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது, ரொம்ப புதுவிதமாக இருக்குது. எப்படின்னா, ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணணுன்னு நினச்சாவே போதும், அவங்கள வர வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்களே போய் மோட்டிவேட் பண்ணுறோமே அப்படின்ற உங்களோட இனிஷியேட்டிவ் தாட்ஸுக்கு நான் ரொம்ப எங்களோட சுபம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக என்னோட மனப்பூர்வமான நன்றி அண்ட் வெல்டன் நான் சொல்லிக்கிறேன் சார். சீரியஸான ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் கடைசி பெண்ணாக பிறந்தேன். எனக்கு அப்பா, அம்மா, 3 அக்கா, ஒரு அண்ணா. கடைசி பெண்ணாக பிறக்கும் போது யூஸ்வலாக நான் நார்மல் பர்த்து, நான் நார்மல் தான். 1.5 வருஷத்தில் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஃபீவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் வந்து போலியோ இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு பண்ணினாங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு, போலியோ இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அது ரியாக்ட் ஆகி அப்பத்துலேருந்து ஒரு 5 வயசு வரைக்குமே வந்து ஒரு பெட் ரிட்டனாக ஒரு குழந்தையாக நான் இருந்திருக்கேன் என் வீட்டில். அம்மாவுக்கு அப்பாவுக்கு நிறையா கிரிட்டிசைஸ் வந்திருக்கு, எதுக்கு இந்த குழந்தைய வச்சுருக்கீங்க, பேசாமல் மெர்சி கில்லிங் கொடுத்துருங்க, இது வந்து ஒன்றுமே பண்ணல, கண்ணு கூட முழிக்கல, இது தேவையா அப்படின்னு மாதிரிலாம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய நெருக்கடி இந்த சொசைட்டி கொடுத்துருக்காங்க. பட் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து முடியவே முடியாது, இது கடவுளோட குழந்தை, கண்டிப்பாக இந்த குழந்தை வந்து நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஃபீலிங் சொன்னாங்க. அந்த டேயில் அழுதுகிட்டே இருந்தாங்களாம்மா. அன்னைக்கு பார்த்து நான் கண்ணை முழிச்சிருக்கேனா. அப்போ அவங்க நினச்சாங்களாம், காட் வந்து ஏதோ சொல்கிறாரு, கடவுள் வந்து இந்த குழந்தையை காப்பாற்ற சொல்லி எனக்கு ஒரு சைன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து எனக்கு நிறைய வந்து மெடிக்கல் ரீதியாக நிறைய சப்போர்ட் சிஸ்டம்லாம் அவங்க பயன்படுத்தி என்னை ஓரளவுக்கு வந்து உட்கார வச்சு பேச வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா 39. இன்றைக்கி என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து அவங்க எனக்கான ஒரு ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல எஜுகேஷன், நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், படிப்பு ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்காது, அவங்க படிப்புங்கிறது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான், பட் அனுபவ கல்வி தான் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக என் அப்பா என்ன சொன்னார், உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படிங்கிறப்போ. அப்போ எனக்கு தோணுன விஷயம் வந்து நான் எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட இந்த அனேபிள்ன்ற இந்த விஷயம் வந்து என் ஃபேமிலியில் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே தெரியாது.
பட் என்னை சார்ந்த என்னோட ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே ஐ மீன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்டலாம் நான் போய் கேட்பேன், ஏன் எப்போ பார்த்தாலும் ஃபீலிங்காக இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள், என் ஃபேமிலியில் என்னை வெளியே விட மாட்டாங்க, நிறைய பேர் வந்து என்னை சகுனத்தடையான்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தாவே ஒரு மாதிரி கேளிக்கையாக ஒரு எக்ஸிபிஷனில் போய் எப்படி பார்க்குறாங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதனாலலாம் அப்படி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களே நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் முன்னாடி நீங்கள் தானே, அவங்களும் அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு மாதிரி அவங்கக்கிட்ட நான் பேசும்போது எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷமான வாழ்க்கையை என்னால் வாழ முடியலன்னு தான் சொல்ல முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மனநிலையில் இருக்கும் போது எனக்கு கிடைச்ச லைஃப்பை வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு வர வச்சு அவங்களோட நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் என்னோடய சிஸ்டர் வந்து இவங்க குடியரசி, எனக்கு மூத்தவங்க, நீ இது மாதிரி மட்டும் இருக்க வேண்டாம், நீ ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ண, உனக்கு ஒரு நல்ல ஸ்கில் இருக்குது அப்படிங்கும்போது நான் யோசித்தேன், எப்படி என்னால் இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு என்னோடய சிஸ்டர் வந்து குடியரசி சொல்லும் போது 2010 வந்து சுபம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற கவர்மெண்ட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். அன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீம் வந்து ஒரு 11 பேர் தான். இன்றைக்கி 2025 1020 மாற்றுத்திறனாளிகள் பெனிஃபிஷரிஸாக வந்து என்னோடய சேரிட்டியில் இருக்காங்க. இந்த சேரிட்டினோட நோக்கம் என்னவா நான் நினச்சேன் அப்படின்னா, இது வந்து மற்ற ஆர்கனைசேஷன் மாதிரியான ஒரு அப்படிலாம் கிடையாது. எங்கள் பீப்புள்ஸ்க்கு, எங்களோட கம்யூனிட்டி, அதாவது மாற்றுத்திறன் கொண்ட எல்லாருக்குமே முதல்ல அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கும், அந்த ஸ்கில்லை வந்து வெளியே கொண்டுட்டு வரணும். ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி என்னோடய சமுதாயம் என்னை இப்படி பண்ணிருச்சு அப்படி பண்ணிருச்சு, என் பேரண்ட்ஸ் என்னை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, என் ஃபேமிலி சர்க்கிள் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு குறை சொல்கிறத விட்டுட்டு இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன், எனக்குள்ளே இருக்கிற திறமையை நியாயமான முறையில் நேர்மையான முறையில் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும் போது நம்ம பேரண்ட்ஸ் நோ சொல்லவே மாட்டாங்க. அப்படி தான் என்னுடைய விஷயங்கள் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பகிரப்பட்டு இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஒரு மொத்த குடும்பமும் என்னை தாங்கி நிற்கிது அப்படிங்கிறப்போ என்னுடைய திறனையும் என்னுடைய தகுதியும் நான் வளர்த்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி பீமா ஜுவல்லர்ஸ் என்னை ஹானர்ன்ற பேரில் இன்றைக்கி ஜவஹர் சேனலில் மேம் வந்து என்னை பேட்டி எடுத்துகிட்ருக்கிற அளவுக்கு இந்த கடவுள் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, இந்த ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து, ஒரு நல்ல சொசைட்டியை கொடுத்து, உங்களை மாதிரி ஒரு அன்பர்களை கொடுத்து, இன்றைக்கி அந்த மாற்றுத்திறனா எனக்கு என்னன்னே தெரியாத அளவுக்கு நான் செய்ய முடியாத விஷயங்களை ஆள் வச்சு செய்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசங்கள். ஸோ அப்படிங்கிறப்போ இதில் பெண் அப்படிங்கிறதுல இன்னும் நான் ரொம்ப சிறப்பாக அடைகிறேன். எப்படின்னா பெண்மைங்கிறதுனாவே ஒரு தாய்மை உணர்வு இருக்குது இல்லையா, அரவணைக்கிற அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு நிறையா இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா அவங்க சகிப்புத்தன்மை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. உண்மையாலுமே ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சேரிட்டி நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி என்னாலையும் இந்த சொசைட்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பீப்புள்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக நான் இருப்பேன் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை நான் பொறுத்துக்குவேன். நிறையா பார்த்திங்கன்னா நான் மீட்டிங்ஸ் பெங்களூர் அட்டன் பண்ணுவேன், சென்னை, கள்ளக்குறிச்சி. அப்போல்லாம் நான் ரெஸ்ட் ரூம் போகிறத கூட கண்ட்ரோல் பண்ணுவேன். ஒரு உட்காரதுக்கு கூட ஸ்ட்ரெயின் பண்ணி என்னால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே உட்கார முடியாது. பட் அதையுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி என்னால் உட்கார முடியும் அப்படின்ற இந்த சகிப்புத்தன்மையெல்லாம் இந்த பெண்களுக்குள்ள இயற்கையாகவே இருக்குது. ஸோ மாதவராய் பிறப்பதில் மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இணங்க இந்த மகளிர் தினத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகளிருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, என்னாலேயே என்னாலேயே இப்படி நிற்க முடியுது அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய திறனை வளர்த்துக்கோங்க. உங்களோட ஹஸ்பண்ட் சைட்லேயும், உங்கள் அப்பா அம்மா சைட்லேயும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை வந்து கண்டிப்பாக உங்களுடைய உயரத்தை வந்து தொடர்றதுக்கான அவங்க எல்லா விதமான சப்போர்ட்ஸை செய்வாங்க. அதே மாதிரி ஆண்கள் தான் எங்களுடைய எப்படி சொல்கிறது, பெண்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் முக்கிய காரணம். அப்படிங்கும்போது முதல்ல எனக்கு நான் ரசித்த முதல் ஆண்மகன் என்னோட அப்பா. அதுக்கடுத்து நான் ரசிக்கிற ரெண்டாவது ஆண்மகன் என்னோட அண்ணா. ஆக்சுவலாக அவர் வந்து அக்கா வீட்டுக்கார் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அக்காவால் இன்னைக்கு தூக்கி செய்ய முடியாத விஷயங்கள் நிறைய விஷயத்தை வந்து எங்கள் அண்ணா வந்து செஞ்சிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நான் சொசைட்டியில் பழகிற ஒவ்வொரு ஆண்களுமே என்னை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி ஜவஹர் சேனல் நான் சொல்லியே ஆகணும். 2013 வந்துட்டு நிமிர்ந்து நில் ப்ரோக்ராம் மூலமாக ஜவஹர் சேனல்ஸ் வந்து எங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மொமெண்ட்டுக்கு பீமா ஜுவல்லர்ஸ் அண்ட் ஜவஹர் சேனல் எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். எல்லா மகளிருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
ரொம்ப அழகா அற்புதமான வார்த்தைகள்லாம் உங்ககிட்ட இருந்து நாங்க ஏன்னா நாங்களே யோசிப்போம் என்னடா லைஃப் இது அப்படின்னு. பட் இப்போ உங்களோட ஸ்பீச் கேட்கும்போது ஐயோ நம்ம ரொம்ப தப்பு பண்ணியிருக்கோமோ, இன்னும் என்ஜாய் பண்ணி லைஃப்பை நம்ம வாழணும் அப்படிங்கிற விஷயம் உங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருக்கீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்துட்டு இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். அண்ட் இன்னும் உங்ககிட்ட ஒரு கொஷின். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரிட்டி நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, வரக்கூடிய பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட தேவைப்படுது இல்லையா? ஒவ்வொன்றுமே ஆகட்டும், கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆகட்டும், இல்லை நீங்கள் நாங்களே வந்துட்டு லைஃப் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியா வாழுங்க அப்படின்னு என்ன சொன்னாலுமே அதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்குள்ள நிறைய மோட்டிவேட் உங்களை நீங்களே பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கு இல்லையா? வரக்கூடிய பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும் லைஃப்ல அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் நீங்க சந்திச்ச தடைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. இப்போ தடைகள்னு பார்த்தீங்கன்னா நிறையவே நான் சந்திச்சேன். எந்த விஷயத்தை எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும், ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ்ஸை மட்டுமே நம்பி தான் வந்து பெண்கள் வந்து நிறைய இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நாணயத்துக்கு 2 பக்கம் அப்படின்ற மாதிரி தான் ப்ளஸ் அண்ட் மைனஸை கண்ட்ரோல் கொண்டு வரணும், ஸ்டேபிள் ஆக்கணும். இன்னைக்கு ஒரு பெண்ணுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெண் வந்து பிறந்து வளர்ந்து அன்னைக்கு அவ குடும்பத்துல வந்து ஒரு ராணியா திகழ்ந்து அதே இன்னொரு இடத்துக்கு போய் இடம் பெயர்ந்து அந்த இடத்துல சில விஷயங்களை பிடிக்காத சில விஷயங்கள் ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் அடாப்ட் பண்ணி அவங்களா மாறுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு டஃபஸ்ட் தான் வந்து பெண்கள். அந்த பெண்கள் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 2த்தையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். அப்ப நம்மளோட அப்பா அம்மாவை வந்து எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் மாமனார் மாமியாரை பார்க்கணும். நம்மளோட அண்ணன் தம்பிங்களை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரிதான் அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்கள. அந்த மாதிரி அந்த பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால ஒரு சக்சஸ்க்கு வர முடியும். சூப்பர். ஸோ எல்லா விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. சிம்பிளா கண்டிப்பா மேம், கண்டிப்பா. சோ சிம்பிள். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட லைஃப்ல ஒரு எத்திக்கா ஒரு லாஜிக்கா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எந்த நிமிடங்களும் என்னால கடக்க முடியும். ஓகேங்களா? அது கஷ்டமான நிமிடங்களா இருந்தாலும் சரி, நல்ல சந்தோஷமான நிமிடங்களா இருந்தாலும் என்னால இந்த விஷயத்த கடக்க முடியும் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் தாட். எப்படி உன்னால முடியும் அப்படின்னு கேட்பாங்க. முடியும், கண்டிப்பா. இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒரு வழிவகை எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கோ, அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட அறிவின் மூலமா கொண்டுட்டு போகணுமே தவிர முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. அப்போ பெண்களாகிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா விஷயத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் என்ன? இன்னைக்கு எனக்கு தெரியலையா, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கூச்சப்படாம இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கூச்சம், அந்த தயக்கம், இந்த மாதிரியான உணர்வுகள் தான் பெண்களை வந்து டம்ப் பண்ணி எப்படி சொல்றது, ஒரு கிச்சன்ல இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே, அதாவது சொசைட்டியோ மற்ற குடும்பமோ அவங்கள வந்து ஒரு பவுண்டரி செட் பண்றது கிடையாது. பெண்களே தன்னை தாழ்வு மனப்பான்மை கொண்டு அவங்களே ஒரு பவுண்டரி செட் பண்ண அதுக்குள்ளேயே அவங்க வாழ்றாங்க. எதுவுமே கிடையாது. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்குமே எந்த ஒரு பவுண்டரிஸுமே கிடையாது. உனக்கான இலக்கை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த கான்செப்டை பெண்கள் கொண்டு வரணும். ஸோ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. ஸோ இப்போ பாரம்பரியமான தங்க நகைகள் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கும் இல்லையா, அதை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வெரைட்டிஸில் வந்துட்டு தங்க நகைகள் இருக்கு. என்ன நகைகளை அவங்கக்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க? இது ரொம்ப நல்ல கொஸ்டின்ஸ். ஏன்னா இப்போ பாரம்பரியத்தை வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அதை கீப் அப் பண்ணணும். நம்ம தொன்று தொட்டு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து அப்பா அம்மா, ஸோ நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இந்த ஜென்ரேஷனை வழியா, ஏன்னா நம்ம இந்தியாங்கிறதே வந்து பாரம்பரியம் மிக்க ஒரு கண்ட்ரியா தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஆர்னமெண்ட்ஸ், இந்த நகைகளை வந்து அணிவிக்கிறது வந்து நம்ம தாத்தா பாட்டிங்க வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து அதை ஃபேஷனபிளா மாறுறாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியத்தில் இருக்கிற அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம பாட்டிலாம் வேர் பண்ணுவாங்களா, மாட்டில் போடுவாங்க, உக்கழுத்து செயின்னு போடுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் வந்து என்னோட அக்கா குழந்தைங்களுக்கு எல்லாமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மாட்டில் வந்து அது கண்டிப்பா அந்த பாரம்பரியத்தை கீப் அப் பண்ணணும். எஸ் மேம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்க கூட வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த ஒரு டேக் லைன் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துட்டு போறேன். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.
இன்னைக்கு நம்மளுடைய பீமா ஜுவல்லர்ஸ் சார்பாகவும் ஜவஹர் சேனல் சார்பாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான இந்த விமன்ஸ் டே செலிப்ரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ எங்க கூட வந்து டாக்டர் சம்லா மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய போஸ்டிங் சொல்லிட்டே இருக்காங்களா, மறந்துட்டேன். மேம் கிட்டே அதை பற்றி நம்ம பேசிடலாம். ஹலோ மேம். ஹலோடா. ஹாப்பி விமன்ஸ் டே. தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே இதை பார்த்துட்டு இருக்க எல்லா மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. அண்ட் ஆஃப் கேமராலாம் நிறைய பேசினாங்க. இப்போ என்னன்னு தெரியல. நீங்க என்ன கேட்குறீங்களோ நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். உங்களோட போஸ்டிங் என்னன்னு நான் மேம் கிட்ட கேட்டேன். நான் வேர்ல்ட் கவுன்சில் ஃபார் விமன் ரைட்ஸில் நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டையும் நான் தான் பார்க்குறேன். இந்த குழந்தைகள் பாதுகாப்பு, அதாவது பெண்கள் எங்கேயாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள செக்யூர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் அமைப்பு சார்பாக பண்ணிகிட்ருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியிலையும் இது ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் தலைவர் வந்து சென்னையில் இருக்கார். அவர் பேர் செல்வ கணேசன். இப்போ மகளிர் தினத்துக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மகளிர் நம்ம எல்லாம் பெருமைப்பட்டுக்கிறோம். பெருமையாக மகளிர் தினம்னு ஒரு நாள் மட்டும் கொண்டாடுறோம். இதை 365 நாளும் கொண்டாடுற மாதிரி நாங்கள் எல்லாம் சாதனை பெண்களாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் எல்லாம் போற்றி பாராட்டும்படி நாங்கள் 365 நாளும் மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு நீங்களும் அதை ஒபே பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் முன்னாடி வந்துட்டாங்க. பின்தொங்கி இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே முன்னாடி வந்துட்டாங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு ஸ்டெப் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடி வந்துட்டோன்னு நினைக்க முடியாது. சாதனை பெண்கள் சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ சிங்கப்பெண் அவார்டு வாங்கின அம்சு மாதிரி இன்னும் நிறைய பேர் வாங்கணும் இல்லையா? அது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தேவை. நாம் முன்னாடி வரணும்னா பின்னாடி பேசுகிற குற்றங்களை, நம்மளை பற்றி தவறாக பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கினா நம்ம முன்னாடி வரவே முடியாது. அதனால் நம்மளுக்கு நேர் யார் நின்று பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பதில் கொடுக்கவும், எதையும் தயக்கம் காட்டாத இருந்தாலும் மட்டுமே நம்ம எல்லா இடத்துலையும் முன்னாடி வந்துடலாம். சூப்பர். அதான் யாரையும் காதில் வாங்காதீங்க அப்படின்ட்டீங்க. பின்னாடி பேசுகிற யாரையும் காதில் வாங்காதீங்க. ஏன்னா நாம் மேலே வர்றதை பார்த்து பொறாமப்படுறவங்க மட்டும் தான் பின்னாடி பேசுவாங்க. அதனால் முன்னாடி பேசுகிறவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். ஓகே, சூப்பர் மேம். இன்னும் ஒரே ஒரு கொஷின். இந்த கொஷின் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு அப்படின்னா தங்க நகைகள் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? தங்க நகைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பிடிக்கும். அந்த பாரம்பரியமான ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எந்த ஜுவல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? நீங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் பாதுகாப்பாக கொடுப்பீங்க? இப்போ தங்க நகைனா பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருமே தங்க நகையை விரும்புகிறவங்க தான். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு தங்கம் கொண்டு போகணும் அப்படின்னா ஆன்டிக் தான். இப்போ நாங்களே கூட என்னுடைய மருமகளுக்கு ஆன்டிக் ஜுவல்லர்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆன்டிக் தான் இப்போ எல்லாத்துக்கும் பிடிக்குது. பாரம்பரிய நகைகளை இந்த புது மாடலாக நம்ம கொண்டு வரதுக்கு இந்த பீமா ஜுவல்லர்ஸும் காரணம்தான். பீமா ஜுவல்லர்ஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்க ஷாப்புக்கு நான் போயிருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி திரும்பி நாங்கள் வந்து வாங்குறதுக்கு வந்துடுறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுடைய ஒப்பீனியன் நிறைய விஷயங்கள் கூட வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ நாங்களும் இதை வந்து கடைப்பிடிக்கிறதுலையும் இன்னும் தைரியமாக எதுவுமே காதில் வாங்காமல் நேராக எங்களுடைய கூட பார்த்து நாங்கள் போவோம். பார்வை அந்த பார்வையை பார்த்துட்டு நாங்களும் சாதனை பெண்களை அடுத்த லிஸ்ட்டில் நாங்கள் வரத்துக்கு சாதனை பெண்கள் தான். என் பக்கத்தில் உட்காந்து நீ பேசிகிட்டு இருக்க சாதனை பெண் தான். ரொம்ப நன்றி மேம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எங்களுடைய மகளிர் தின மறுபடியும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம சேலம் பீமா ஜுவல்லர்ஸ் மற்றும் நம்மளுடைய ஜவஹர் சேனல் இணைந்து வழங்கக்கூடிய இந்த இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் செலிப்ரேஷனுக்காக மட்டும் இல்லாமல் இங்கே ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து பார்த்து பேசும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படுது, எந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படும் இல்லையா? இப்படி கூட லைஃப்பில் இருக்காங்களா, இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத. ஸோ மகளிர் தினத்தில் வாழ்த்துக்களோடு முடிக்காமல் இந்த மாதிரி சிறப்பான விஷயத்த நம்ம பீமா நமக்காக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற பெருமையான நிகழ்ச்சி உங்க கூட ஷேர் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாபி மேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க அப்படின்னா நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கிராண்ட் டாக்டர். அண்ட் இவங்க வந்து நிறைய காலேஜ் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்தை பற்றி நிறைய ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிபேட்டில் வந்துட்டு இவங்க கலந்துட்டுருக்காங்க. அண்ட் மெர்க்குரி ஸ்டீல் வேர்ல்டுடைய மேனேஜிங் டைரக்டர்
அண்ட் JSW, ஸோ ஆத்தரைட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெர்க்யூரி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருக்காங்க. நிறைய நிறைய அப்படியே லிஸ்ட்டு நிறையவே இருக்குது. அது நான் சொல்கிறத விட மேமை நம்ம கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசும்போது எப்படி இந்த ரோலை ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ நம்மள ஒரு சில வேலைகள் செய்யும் போதே வந்துட்டு அப்பாடா ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படிங்கிற நம்மளே ஃபீல் பண்ணிடுவோம். ஆனால் இவ்வளோ ரோலை ப்ளே பண்ணக்கூடிய இடத்துல மேம் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு நம்ம வந்து இன்றைக்கி சாதனை பெண்ணுக்கான விருது நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மேமை பார்க்கலாம் வாங்க. நம்ம பீமா ஜுவல்லர்ஸ் மற்றும் இல்லாமல் நம்மளுடைய ஜவஹர் சேனல் இணைந்து வழங்கக்கூடிய இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தில் சாதனை பெண்களுக்கான சூப்பரான எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆனர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என் கூட வந்து பாபி மேம் தான் இருக்காங்க. அவங்கள பற்றி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள ஆனர் பண்ணியே ஆகணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு சால்வை கொடுக்கறதுக்காக நம்ம பீமா ஜுவல்லர்ஸ்லேருந்து ஸ்டாஃப் 2 பேர் இருக்காங்க. வாங்க. ஓகே, இவங்களை ஆனர் பண்ணுறதுக்காக நம்ம கூட வந்துட்டு சார் இருக்காங்க. ஸோ சௌந்தரராஜன் நம்ம வந்து இன்வைட் பண்ணிடலாம். வாங்க சார். ஸோ இன்றைக்கி என் கூட இந்த மகளிர் தினத்தில் கொண்டாட்டத்தில் பாபி மேம் என் கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ஹாப்பி விமன்ஸ் டே. மகிழ்ச்சி. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, சூப்பர் மேம். உங்களை பற்றி நான் பேசணும், ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு நிறைய இருந்தது. எப்படி மேம் இந்த ரோல்லாம் நீங்கள் சமாளிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த திறமை இருக்குதுன்னு நினைக்கிறத விட இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைனோட படைச்சிருப்பாருமா. ஒரு சிலர் என்னால் இந்த ஒரு வேலை தான் செய்ய முடியும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் 2 வேலை செய்யலாம், ஒருத்தர் 3 வேலை. இறைவன் எனக்கு எப்படி கொடுத்துருக்காருன்னா நினைக்கிற விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு திறமையை கொடுத்துருக்கிறதா நினைக்கிறோம். அது எல்லாமே இறைவன் ஆசீர்வாதம் தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு கம்பெனிஸ்லேயும் இருக்கீங்க, ஸ்பீச் பண்ணிகிட்ருக்கீங்க, அதோட வந்துட்டு வீட்லேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது எந்த இடத்துலையாச்சும் இந்த ஒரு இதை நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை இதுக்கும் எனக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அண்ட் அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அதாவது கண்ணா, பெண்கள் அப்படின்னாலே ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கர், வீட்டை பார்த்துக்குவாங்க, குழந்தைங்கள வளர்த்துவாங்க, அவ்வளோதான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் என்னுடைய அம்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் ஆல்சோ. அவங்களும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தாங்க. கவிஞர் தாத்தா வீட்டில் தான் அவங்களுடைய பால்யம். மோர் தென் அம்மா 8th வரைக்கும் அங்கே தான் நாமக்கல்லில் படித்து வளர்ந்தாங்க. அம்மாவுக்கு டீச்சர் ஆகணுங்கிறது மிகப்பெரிய கனவு. அப்போல்லாம் 8th முடித்தாலே ESSLCம்பாங்க. முடிச்சோன்னா டீச்சர் போஸ்டிங்லாம் கிடைக்கும். அப்போ எங்கள் தாத்தா வந்து நம்ம குடும்பத்தில் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அவங்களுக்குள்ள அந்த கனவு இருக்கும். ஈவன் அப்பா இறந்த பின்பு அம்மா பென்ஷன் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும்போதும் அவங்க பேங்க்குக்கு போனால் நீங்கள் டீச்சரான்னு கேட்பாங்க. ஏன்னா அம்மா மனசளவில் அந்த வயசில் தன்னை ஒரு ஆசிரியராக ஆகணும்னு நினச்சதுனால அவங்க அப்படியே சந்திரமுகி படத்தில் சொல்லுவாங்களே முழுசாக ஒரு ஆசிரியராகவே அவங்க வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் ஆட்டிடியூட் எல்லாமே இருப்பாங்க. ரொம்ப நீட்டான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், தெளிவான பேச்சு, உச்சரிப்பு இதெல்லாம் இருக்கும். ஆல்மோஸ்ட் என்னை அவங்க தான் இந்த பேச்சு பயிற்சிக்கே கைட் பண்ணாங்க. 3rd படிக்கும்போது எனக்கு முதல் மேடை ஏறும்போது எப்படி பேசணும், நாம் யார், நம்ம தாத்தாவை பற்றி முதல்ல சொல்லணும் எல்லா இடங்கள்லையும் அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து மீடியான்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் உங்களுக்கு தாத்தாவுக்கு இந்த வருஷம் 137வது பிறந்தநாள் விழா செலிப்ரேட் பண்ண போகிறோம் நாங்கள். ஆனால் மீடியா இருக்கனால உங்களுக்கு தெரியுது. நான் அம்மா என்னை வளர்த்தின காலகட்டத்தில் மீடியாங்கிற ஒரு விஷயமே கிடையாது இல்லையா? ஸோ வாய் வழியில் அவங்க சொல்லி அவங்க மூலயமா நான் எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் முதல்ல தாத்தாவை பற்றி பேசுவேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஊட்டி தான் எங்களை வளர்த்துனாங்க. அப்படிங்கும்போது அம்மா ஒரு பெண்ணாக நினச்சா அவங்களால எல்லாமே முடியும், அவங்களால முடியும் இப்படி சொல்லியே வளர்த்துனதுனால எங்கள் அண்ணா நான் 2 பேர், அண்ணன் எப்படியோ அதே மைண்ட் செட்டில் தான் நானும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து க்ரோ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டீல் ஃபீல்டு வந்து ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொழில் இது.
இதுலேயும் இதில் வந்து என்னோட கணவர், அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு தொழிலில் குருநாதரும் அவர் தான். எனக்கு கற்றுக் கொடுத்து, "உன்னால் முடியும், இந்த விஷயங்கள்லாம் நீ பார்" அப்படின்னு சொன்னார். அவருடைய வழிகாட்டுதல், பயிற்சினால இந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குமா. வரக்கூடிய அடுத்த தலைமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க. எதுவுமே மேனேஜ் பண்ண முடியல, எதுவுமே வந்துட்டு சரியாக என்னால் ப்ராப்பராக கொண்டு போகல. ஸோ இப்போ பெண்கள் தினம் கொண்டாடுறது ஒரு நாளோட முடியறதை விட இது அடுத்த தலைமுறைகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க? ரொம்ப அற்புதமான மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு சவாலாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க விஷயத்த அசால்ட்டாக நீ கேட்டுட்டம்மா. ஒரு விஷயத்த சலிக்காமல் எப்படி பண்ணணும்னா, "சலியாத மனம் வேண்டும் இறைவா" கேட்குறோம் இல்லையா? எதுக்காக அந்த வார்த்தைகள் கேட்குறோம்? செய்கிற செயலில் தொய்வு வரக்கூடாது. உடல் பலம், மனோபலம், ஆன்ம பலம், இது 3 வேணும். அப்துல் கலாம் ஐயாவே என்ன சொல்லியிருக்காங்க? இறையாண்மைங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான். இதில் மதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் இறையாண்மைங்கிறது. எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இறைவன் இருப்பாங்க இல்லையா? அந்த நம்பிக்கையை இருக படிச்சுக்கோங்க. செய்கிற செயல், இந்த செயல் நீங்கள் தான் பண்ணணும். இப்போ மைக் நீங்கள் தான் பிடிச்சிட்டு இருக்க முடியும். நான் பிடிச்சேன்னா அந்த பொசிஷன் மாறி போகும். ஒளியினுடைய கற்றைகள் வேறுபடும். அப்போ இது நீங்கள் தான் பிடிக்கணும். இப்போ உங்கள் கை ஹோல்ட் பண்ணும்போது ஒரு பெயின் வந்து அதை தாங்கிறதுக்கு நீங்கள் மென்டலி ரெடியாக இருப்பீங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். மைக்குக்கு சொல்கிற விஷயந்தான் மலை உடைக்கிறதுக்கும். 2 வார்த்தைகள்ல முடிச்சுட்டீங்க. ஆனா பெரிய விஷயம் இதுக்குள்ள இருக்கு இல்லையா? பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய சலிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய துறைகள்ல அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பிரச்சனைகள் பெண்களும் ஆண்களும் எவ்வளோதான் ஈக்குவலாக இருக்காங்க, சமம் அப்படின்னாலுமே வந்துட்டு இன்னுமுமே வந்து ஒரு படி கீழே இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கு. நிறைய பெண்கள் வந்து வெளியில வராமலே இருக்காங்க. சாதனை பெண்கள் அப்படின்னு கைவிட்டு நம்ம எண்ணிடலாம். ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் எதனால இன்னும் வெளியில வராம இருக்காங்க? இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பெண்கள் ஒரு படி கீழே இருக்காங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த படிங்கிற எண்ணமே படிப்படியாக குறைஞ்சி வந்துட்டு தாம்மா இருக்குது. இன்றைக்கி படிங்கிறத சமதளமாக ஆயிட்டு இருக்குமா. அதாவது எவ்ரிதிங் இஸ் அ மைண்ட் மேட்டர். இன்றைக்கி எல்லாருக்கும் சம உரிமை கிடச்சிருச்சுன்னா கிடச்சிருச்சும்பாங்க, கிடைக்கலன்னா கிடைக்கலம்பாங்க. எதனாலனா எல்லாமே அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? சிறப்பாக இருக்குது. தொழில் பலம் எப்படி இருக்குது? சிறப்பாக இருக்குது. உங்களுடைய என்னுடைய விருப்பமான துறை எது அப்படின்னா பேச்சு, குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், இலக்கியம், இந்த துறை எப்படி இருக்குது? சிறப்பாக இருக்குது. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. 1.5 மாதமாக என்னுடைய பணியாள் வளரல, அவங்களுக்கு ஒரு உடல் உபாதையினால். அதுக்காக வேறு இமீடியட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் ஒருத்தர் பண்ண முடியாது. இப்போ இந்த வீட்டை நான் பராமரிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரே வார்த்தை தான் முதல்ல சொன்னதான், சலியாத மனம் வேண்டும். எந்த ஒரு செயலும் அயர்ந்து போகக்கூடாது. எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு எந்த பெண்ணும் நினைக்காதீங்க. வாய்ப்பும் சூழலையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தடை செய்ய யாருமே இல்லை. உங்களுடைய மனசு தவிர வேறு எதுவுமே இங்கே தடை கிடையாது. எல்லாமே எண்ணம் சார்ந்த செயல் தான் இங்கே இருக்குது. மனசெலவில் என்னால் முடியும்னா முடியும், நான் கடந்து வருவேன்னா வருவேன், நான் இங்கே தேங்கி நிற்பேன்னா நின்றுவேன், ஐயோ நான் உள்ளே போயிடுவேன்னா போயிடுவேன், நான் பறந்துருவோம். இதுதான்மா பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ம பாசிட்டிவாக நினைக்க அது எல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. கட்டாயம் நடக்கும். அதுதான் அதுக்கு உதாரணம் வேறு யாருமே கிடையாது. கண்ணாடியில் நான் அடிக்கடி என்னையவே பார்த்துப்பேன். எண்ணம் போல் வாழ்க்கை. இதுவும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தாத்தா சொன்னதான். எங்கள் பெரியம்மா சொல்லுவாங்க, புதுமண தம்பதிகளாகட்டும் யாராகட்டும் தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆகும் போல் எண்ணம் போல் வாழுங்கம்மா, அந்த வார்த்தைகள் சொல்லுவாரான் தாத்தா. என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ திங்க் ஆஸ் யூ லிவ். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வருவீங்க. இன்றைக்கி உங்களோட லோக்கல் சேனலில் நீங்கள் எனக்கு மைக் பிடிச்சிட்டு இருக்கீங்க. நாளைக்கு சன் டிவிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போவீங்க. பிபிசிக்கு போகணுன்னா போவீங்க. வேர்ல்டு அளவில் ஃபேமஸ் ஆகணும் நீ நினச்சின்னா கட்டாயம் முடியுமா? ரொம்ப சூப்பர். இந்த வருஷம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெண்கள் தினம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் ஒவ்வொருத்தருமே வந்துட்டு பாசிட்டிவான திங்க் வச்சுக்கோங்க. நீங்கள் மேலே போகணும்னு நினைக்கிறது மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த 2025 அப்படின்னு உங்களுடைய பார்வைகளில் பெண்கள் இளைய சமுதாயம் எப்படி இருக்காங்க, இல்லை என்ன மாற்றிக்கணும், இல்லை சூப்பராக போயிட்டுருக்காங்க, உங்களோட பார்வையில் அவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப அருமையாக மறுபடியும் மிகப்பெரிய ஒரு கேள்வி அசால்ட்டாக தான் நீ கேட்டிருக்கம்மா. இப்போ இருக்க பெண்கள் இளைய சமுதாயம் எப்படி இருக்காங்கன்னா, சில விஷயங்கள் வருந்ததுக்குரியதாக தான் இருக்குது. பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் நட்பு வட்டம்னு சொல்லிட்டு ஏமாந்து போய் ஈஸியாக விழுந்துடுறாங்க. இப்போ ஒரு 2 நாள் முன்னால் ஒரு நியூஸு நம்ம சேலம்லேயே வந்திருக்கு. ஏற்காடு மலைப்பாதையில் ஒரு பொண்ணை
கொண்டிருக்காங்க. அந்த பொண்ணை கொல்றதுக்கு அவன் யாரை பயன்படுத்தியிருக்கான்னா முன்னாள் காதலிகளாம். எனக்கு அதிர்ச்சி. எங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிறது புனிதமானது, பரிசுத்தமானது, அது ஒருத்தனுக்கு ஒருத்தன் தெய்வீகமானது. அந்த கான்செப்டே இப்போ மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அதே ஒரு வருத்தம் எங்களுக்கெல்லாம் இருக்கும்போது, முன்னாள் காதலியை வச்சு இன்னாள் காதலியை கொன்னாங்கிற அந்த நியூஸ் எங்களுக்கு பயங்கர ஷாக். ஸோ ஒரு பெண் ஒரு ஆணை எதை கொண்டு நம்புறா? அந்த ட்ரஸ்ட் எதனால் வருது? அதில் உங்களுக்கு முதல்ல ஒரு தெளிவு வேணும், புரிதல் வேணும் பெண்களுக்கு. பெண்கள் அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட தாய் தகப்பன் அன்பா பிரியமா பழகுறாங்களா, பெத்து எடுத்திருக்காங்க, உயிரை கொடுத்து உன்னை உயிராக உருவாக்கியிருக்காங்க. உன் கூட பிறந்த சகோதரன் உன்கிட்ட ஒரு வயசுக்கு மேலே உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கானா, அவன் காட்டுற கண்டிப்பாக அது தேவைதான். ஏன்னா நீ சரியான வழியில் போகணுங்கிறதுக்காக. இன்றைக்கி கண்டிப்பு ஒருத்தர் காட்டினா அவங்க எனக்கு வாழ்க்கையிலே வேணாம், நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியுங்கிற ஆட்டிடியூடு இன்றைக்கி இருக்க பெண்களுக்கு இருக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஒரு 2 பேருக்குள்ள மனப்பிரச்சனைகள் இருந்தால் கூட பெரியவங்கன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லுவோம் நாங்களாம், இந்த மாதிரி அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்படியாடா, குடும்பம்னா இப்படி தான் இருக்கும், திருமண பந்தம்னா இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் தீர்த்துக்கலாம், கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போ, பணிஞ்சு போம்பாங்க. இன்றைக்கி பணிந்து போங்கிற வார்த்தைக்கு இருக்க பெண்களுக்கு அர்த்தமே தெரியலம்மா. விட்டு கொடுத்து போ அப்படிங்கிறத விட்டுட்டு விலகி போன்னு இருக்காங்க. எல்லா பந்தத்தையும் விலகிட்டாங்கனாக்கா வாழ்க்கை என்னமா இருக்குது சொல்லு? அது எனக்கு இன்றைக்கி இருக்க பெண்கள்கிட்ட ஒரு மெல்லிய பதட்டத்தை கொடுக்குது. இந்த ஆட்டிடியூடை மஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க எல்லாரும். பெரியவங்க அப்படிங்கிறவங்க, பெரியவங்கன்னா வயசில் மட்டும் பெரியவங்க கிடையாது, பெற்று வளர்த்துனவங்க உங்கள் தாத்தா பாட்டி. இனி வருங்காலத்தில் வந்து எல்லாரும் சிங்கிள் சைல்டோடு நிற்கிறாங்க. சித்தி சித்தப்பா அத்தை மாமா பெரியம்மா பெரியப்பாங்கிற உறவுகள் இருக்குமாங்கிறது கூட தெரியல. இருக்கிற மனிதர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், சம மனிதர்களை. உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் விழாமல் அப்படியே நிமிர்ந்து நிற்கணும்னா வேணும், அந்த பேக் போன் வேணும். அந்த பேக் போன் யாருன்னா நல்ல ஆலோசனை தரக்கூடிய பெற்றோர்கள், பெரியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள். நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பக்கத்து வீடெல்லாம் அத்தை மாமன் தான் கூப்பிடுவோம். இப்போ பக்கத்து வீட்டிலலாம் நீங்களாம் எப்படி கூப்பிட்றீங்கன்னு கூட தெரியல. அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கான்னு கூட எங்களுக்கு புரியல. வடிவேலு ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, எங்கள் வீட்டில் சோத்தை எடுத்துகிட்டு போய் அடுத்த வீட்டில் போய் குழம்பு ஊற்றி பக்கத்து வீட்டில் பொரியலை வச்சு பெரட்டி சாப்பிடுவோன்னு. அது அந்த இடத்துல உரிமை இருந்தது. எல்லாருக்கும் ஒரு குழந்தைய அரவணைக்கக்கூடிய, ஒரு குழந்தைய கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி இருக்க குழந்தைங்க யாராக இருந்தாலும் வார்த்தை திறந்து ஒரு நல்ல விஷயத்தை அட்வைஸ்ன்னு சொல்ல ஆரம்பித்தாலே பூமரங்கள் பூமரான்ட்டின்றாங்க. அந்த வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. வாட் இஸ் த மீனிங் ஃபார் தட் பூமர்? வி டோன்ட் நோ. இப்போ வரக்கூடிய பெண்கள் மேம் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அதோடு அதை விட்டுறாங்க, எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்ட்டு. சில பேர் வந்து விடாமுயற்சியாகவும் பண்ணுறாங்க, சில பேர் அதோட புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள்? ஒரு செயல் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 2 விஷயத்தில் தீர்மானமாக இருக்கும். உணவு, உடை, உறையுள். இந்த 3 சார்ந்த தொழில் என்றைக்குமே உலகத்தை சோடை போகவே போகாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தொழில் எது சார்ந்ததுன்னு பார்க்கணும். இந்த 3 சார்ந்தது இல்லாத வேறு ஒரு விஷயமா? இதுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் எந்த இடத்துல எப்படி இருக்குது மதிப்பீடு? இதன் மூலயமா வரக்கூடிய வருவாய் நமக்கு போதுமா? நம்மால் 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல யோசனை பண்ணுங்கள். பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பிளான் எண்ணத்தில் மட்டுமே தீட்டாமல் இதில் பாசிட்டிவ் போட்டுகிட்டே வாங்க. அதே நேரத்தில் இதில் இந்த பிரச்சனை வந்தால் நெகட்டிவில் என்னென்ன வருங்கிறதையும் யோசனை பண்ணணும். ஏன்னா உலகத்துக்கு 2 முகம் இருக்குது, மனிதனோட வாழ்க்கையிலையும் 2 முகம் தான். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். நான் இன்றைக்கி இவ்வளோ விஷயத்தை அடைஞ்சிருக்கேன், அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொருத்தரும் நிறையா விழுந்திருக்கேன், நிறைய காயப்பட்டிருக்கேன், நிறையவே. அது வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சக்ஸஸ் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வீழாமல் வெற்றி கிடையாது. அதை முதல்ல பிளான் பண்ணுங்கள். ஓவர் கான்ஃபிடென்ட்டும் தேவை கிடையாது, ஒன்றுமே முடியாதுங்கிற நினைப்பும் வேண்டாம். பி ப்ராக்டிக்கல். யதார்த்தத்துக்கு நீங்கள் வாங்க, சக்ஸஸ் கட்டாயமாக பண்ண முடியும். நீங்கள் நான் கடைசியாக கேட்க வேண்டிய கொஷனுக்கு இப்போவே ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கு. நான் இதை தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேங்க மேம். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்களும் வந்துட்டு விழுந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பயங்கரமாக பாதிக்க வந்து மறுபடியும் எழுந்து வந்தேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு தருணம், அதுக்கு உங்களுக்கு மோட்டிவேட்டடாக ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் இந்த வேர்டில் நான் எழுந்து ஓடுறதுக்கு தயாராக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? என்னோடய பேர் பாபி மகாலிங்கம், அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காலேஜ் டேஸ்லேருந்து என்னை வந்து பாரதி பாபின்னு தான் பிரகடனப்படுத்திக்க விரும்புவேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதி. ஒவ்வொரு தரமும் எனக்கு வழி வந்து விழும்போது 0 to ஹீரோன்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பொருந்தும்.
நல்ல ஸ்டேட்டஸ் உள்ள குடும்பம், நல்லபடி எங்களுக்கு திருமணமானது, நல்லபடி தொழில் போயிட்டு இருந்தது. அவங்க லெதர் பிஸ்னஸ் சார் பண்ணிட்டு இருந்தார். எதிர்பாராத விதமாக ஒரு பீரியடில் பொல்யூஷன் கண்ட்ரோலில் ஒரு தடை போட்டாங்க. அப்போ எங்களது லெதர் ஃபேக்ட்ரி கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழல் ஆயிடுச்சு ஈரோட்டில். அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது சரியான தொழில் வாய்ப்பு சூழல் அமையவே இல்லை. நாங்கள் நினச்ச மாதிரி அமையலை. ஒரு ஸ்டேஜில் நான் பேக் மாட்டிக்கிட்டு கிளம்புவோம், பார்ப்போம், 2 பெண் குழந்தைங்க ஆயிடுச்சு, வாழ்க்கைங்கிறது இப்படி கிடையாது, நம்மளும் வெற்றி பெறணும், முயற்சி பண்ணணும், வெறுமனே ஆலோசனை பண்ணிகிட்டு இருந்தால் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். கிளம்பும்போது யாருக்குமே அதில் விருப்பம் கிடையாது. அவர் சாருக்கும் தான், அவர் எவ்வளோ என்ன மோட்டிவேட் பண்ணாலும் அவருக்கு ஏன் தான் மனைவி கஷ்டப்படணும், நல்ல பெரிய ஃபேமிலியில் இருந்தோம், நல்ல பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் இருந்தோம், ஒரு சரிவு தானே, சரிவுக்கு சில நாள் பொறுத்திருக்கலாம், சில மாதங்கள், என்னால் வருடமெல்லாம் பொறுத்து இருக்க முடியலை. ஏன்னா வீழ்வேன் என்று நினைத்தாயோ உள்ளே விரட்டிக்கிட்டே இருக்குது, நீ வீழ்ந்துகிட்டு இருக்க, எழு எழு எழுங்கிற அந்த வார்த்தைகள் துரத்திட்டு இருந்து நாங்கள் வெளியே வந்தோம். அப்புறம் சார் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு வெளியே வந்தார். நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து இந்த வேலையை செய்யும்போது எல்லாரும் யோசனை பண்ணாங்க, சரி எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, நாங்கள் சக்ஸஸ் பண்ணுறோம், பார்த்துட்டு உங்கள் விருப்பம் அப்படின்னாங்க. பெரியவங்க ப்ளஸ் பண்ணி மட்டும் அனுப்பி விட்டாங்க. இறைவன் ஆசீர்வாதம், உண்மை, நேர்மை, உழைப்பு, விடாமுயற்சி, இடையறாது பயிற்சி. சிவா ட்ரேடர்ஸ், சக்தி வேமண்ட் திருநெல்வேலி எங்களுக்கு ஓன் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. இங்கே JSW மெர்க்குரி ஸ்டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட், மெர்க்குரி ஸ்டீல் வேர்ல்டு, மெர்க்குரி ஸ்டீல்ஸ் அண்ட் பைப்ஸ் 14 ஏக்கர் சிப்காட்டில் இன்றைக்கி ஃபேக்ட்ரி உருவாக்கியிருக்கோம். மொத்தம் 18 மாவட்டங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஒசூரில் எங்களுக்கு இதே அளவுக்கு ஒரு யார்டு இருக்குது, வெள்ளூரில் ஒரு யார்டு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் சினிமாவில் ஒரு பாட்டில் காமிச்சிருவாங்க. இந்த இடத்துக்கு நாங்கள் வரதுக்கு 20 வருஷம் ஆச்சுமா. உங்களுடைய இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு டைம் விழுந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் எல்லவே முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அந்த ஒரு வார்த்தை உங்களை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கு மேம். லாஸ்ட் ஒரே ஒரு கொஷின். ஸோ லாஸ்ட் அப்படின்னு சொல்லவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னும் நிறைய கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நம்ம வந்து தங்க நகைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸ்பெஷலாக உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ தங்க நகைகளில் பாரம்பரியமான தங்க நகைகள் நம்ம நிறையவே பார்க்குறோம். டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த பாரம்பரியமான நகைகளை நான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், பத்திரப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? நகை அப்படின்னாலே பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, காப்பு, அணிகலன் மட்டும் இல்லை, அவளுக்கான ஒரு ப்ரொடக்ட். இன்றைக்கி தாலி வந்து எல்லாரும் உள்ளேயே மறைச்சி போட்டிருப்பாங்க. ஏன் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் போய் உங்கள் அம்மாட்ட கேளுங்களேன். எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க செஞ்சேன், எங்கள் பாட்டி சொன்னாங்க செஞ்சேன்பாங்க. உண்மையிலேயே ஒரு பொண்ணோட ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எங்கே ஆரம்பிச்சுன்னா அவளோட தாலியில் தான். காசு சேர்த்துனியா, பொருள் போட்டியா, ஜாமான் போட்டியா, ஊருக்கு ஊர் அந்த வார்த்தைகள் மாறும். தங்கத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க பெண்கள். ஒரு கஷ்டம் ஒரு சூழல் வரும்போது அவங்களுக்கு கை கொடுக்கறது அதுதான். எந்த பெட்டிலையும் வைக்க வேணாம், எந்த மசாலா பாக்ஸ்லையும் அவங்க ஒழிச்சு வைக்க வேணாம். அப்போ பேங்க்கும் கிடையாது. கழுத்தோட தங்கத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்த பெண் பரம்பரையப்பா நம்மளுது. ஸோ அடுத்த தலைமுறைக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் எ பேஸ்கெட் அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி எல்லா காசையும் ஒரே இடத்துல நீங்கள் போடாமல் பிரித்து போடும்போது அதில் தங்கத்துக்கு முதலிடம் என்றைக்குமே கொடுங்க. தங்கம் என்றும் தங்கும். ஏன்னா முதலாக நான் சேமிக்கும் போது தங்கத்தோட விலை 1 கிராம் 375 ரூபா. ஸோ இன்றைக்கி 1 கிராம் 8050 ரூபா. ஸோ அப்போ இருந்தால் நான் சேமிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். 2 பொண்ணுங்களுக்கு திருமணம் நல்லா நிறைவாக பண்ணியாச்சு, 2 பேர குழந்தைங்களும் எடுத்துட்டேன், அவங்களுக்கு சீசனத்தை பண்ணியாச்சு. ஸ்டில் நான் போயிட்டே இருக்கேன். சில நேரம் தொழில்லையும் நமக்கு சூழல்லையும் உதவுறது தங்கம் தான். இம்மீடியட் பேங்க்கில் இருக்க கேஷும் கையில் இருக்க கோல்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரெடிஷ்னல் ஆர்னமெண்ட்டாக வாங்குங்க, அழகுப்படுத்திக்கோங்க. கட்டியாக வாங்கி வாங்கி வைக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கையே வெறும் அனுபவ பாத்தியதே தான். வாங்குறத நகையாக வாங்கி போட்டு ஆசை தீர அனுபவிங்க, தேவைக்கு பயன்படுத்திக்கோங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுங்க. அவ்வளோதான் வாழ்க்கையே. உங்களுக்கு பிடிச்ச அந்த ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க மேம்? எனக்கு ட்ரெடிஷ்னல் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து அம்மா எனக்கு ரொம்ப இறை பக்தியோடய வளர்த்திட்டாங்க. இதோ இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்கேன் இல்லையா, எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், அந்த விஷயமும் பிடிக்கும். இந்த பார்த்திங்கன்னா இது ஸ்பெஷலாக சொல்லி பண்ணியிருக்கேன் நான். இது யூஸ்வலாக ஆண்களுக்கு மட்டும்தான் கையில் இப்படி ஒரு ப்ரேஸ்லெட் இருக்கும். எந்த ரிஸ்ட்டு வேறு ரொம்ப சின்னது சொல்லி ஆர்டர் பண்ணி பண்ணினது. அப்புறம் ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறத விட அந்த நகையை பார்க்கும்போதே ஒரு கான்செப்ட் எனக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஒரு கழுத்தில் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் நவரத்தினங்கள் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இவளை கண் பார்வை நம்ம மேலே படக்கூடாதும்பாங்க. அந்த கான்செப்டை வச்சு ஒரு பச்சை கண் வச்சு ஒரு சின்ன பெண்டன்ட்டு. இது எனக்கு எப்போவுமே எனர்ஜி கொடுக்கக்கூடிய அம்பாள் ப்ரொடக்ட். அவங்கள வந்து இது பேர் பவித்ர மாலைம்பாங்க. இது முத பீமாவில் தான் பார்த்தேன்.
பீமாவில் தான் வாங்கினேன். அதே போல் நான் நகை சேர்க்கறதுக்கும் மெயினாக சொல்லணும், திருநெல்வேலி நாங்கள் இருந்தோம்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நாகர்கோயிலில் தான் பீமா ஜுவல்லர்ஸ் இருந்தது. வெரி ஃபர்ஸ்ட் எங்களோட இண்டிவிஜுவல் இன்கமில் நான் ஜுவல்ஸ் வாங்க ஆரம்பித்தது நாகர்கோயில் பீமாவில் தான்ப்பா. தேங்க்யூ பீமா. ஸோ உங்களோட லைஃப்பில் பீமா ரொம்ப ஸ்பெஷல். எஸ் அஃப்கோர்ஸ்மா, உண்மையும் கூட. ஆரம்பத்தில் சேமிப்பு, எனக்கு பிடிச்சமான நகைகள் கலெக்ஷன். அந்த பக்கம் கேரளா ஒட்டி இருக்கும் இல்லையா, நாகர்கோவில் ஸ்டைலில், நாம் இங்கே சேலத்தில் இருக்கோம். அந்த பக்கத்து நகைகளோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு அங்கே கிடைக்கும். நாங்கள் திருநெல்வேலிலேருந்து பீமாக்காக மெனக்கட்டு அங்கே போய் வாங்குவோம். இப்போ வந்து திருநெல்வேலியில் பிரான்ச் போட்டாங்க அவங்க. நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னால், 2005-06 நாங்கள் அங்கே இருக்கும்போது. சூப்பர். ஸோ பார்க்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் தெரிவிக்கலாம். எல்லாருக்கும் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த மகளிர் தினங்கிற நாளை கொண்டு வர்றதுக்கு 75 உயிர்கள், இன்னுயிர்கள் போயிருக்கு. பஞ்சாலையில் ஆண்களுக்கு இணையாக நான் வேலை பார்க்குறேம்மா, எனக்கும் கூலி கொடுன்னு கேட்டு அந்த பெண்களோட உயிர் தியாகம் எதுக்காக? நமக்காக தான். பெண் என்றாலே சமத்துவமானவள் அப்படிங்கிற உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். வீட்டிலே ஆகட்டும், தொழில் செய்யும் இடத்துலே ஆகட்டும், எல்லா இடங்களிலையும் அவங்களுக்கு சம உரிமை கிடைக்கணுங்கிறதுக்காக தன் இன்னுயிர் கொடுத்து அந்த பெண்களோட தியாகத்துக்கு மதிப்பு கொடுத்து மகளிர் தினம் எல்லோரும் வருடம் வருடம் நாம் கொண்டாடுவோம். ஒவ்வொரு பெண்ணும், வெற்றி பெற்ற பெண்ணும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சொசைட்டிக்கும் தன்னை சுற்றியுள்ள பெண்களுக்கும் ஒரு நல்ல சூழலையும் வாழ்க்கை முறையும் உதவுறதுக்கான விஷயங்களை செய்யணும். அதுதான் மகளிர் தினத்துக்கு உண்மையான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்பை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்த தலைமுறை என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. அண்ட் நகை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் எங்களுடைய பீமா ஜுவல்லரி சார்பாகவும் ஜவஹர் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றிம்மா, வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய பீமா ஜுவல்லர்ஸ் மற்றும் இல்லாமல் நம்மளுடைய ஜவஹர் சேனல் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தில் இன்றைக்கி நம்ம வந்து சீதா மேம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்த பார்த்தோன்னே நீங்களே என்னடா இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எதுவும் இல்லைங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மேமை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஹானர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சால்வை அவங்களுக்காக கொடுக்கறதுக்கு நம்ம பீமா ஜுவல்லர்ஸில் இருந்து ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம இன்வைட் பண்ணலாம். சிம்ரன் வாங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்துட்டு மேம்க்கு ஆனர் பண்ணுறதுக்காக நம்ம சார் வந்திருக்காரு. ஸோ சாரை வந்து நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். கிஷோர் சார் நம்ம கூட இருக்காங்க. கிஷோர் சாரை நம்ம இன்வைட் பண்ணலாம். ஓகே. சீதா மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேம். ஓகே. ஃபியூனரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாராலையுமே பண்ணக்கூடிய ஒரு மனசும் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு எது எப்படி இந்த ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது? இந்த சர்வீஸ் பண்ண காரணம் முதல்ல என்னோட அம்மாவோட இழப்பு. என்னோட அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்னால் இறுதிச்சடங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதுவுமே எனக்கு எங்கள் அம்மாவுக்கு செய்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. நான் வந்து 23 வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன் இந்த வேலையை. இது வேலைன்னு பார்த்தா மட்டும்தான் நமக்கு வேலையாக தெரியுது. ஒரு சேவைன்னு நினச்சோம்னா ரொம்ப மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் செய்யக்கூடிய ஒரு வேலை. உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னம்னா நம்ம பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். யாரும் இல்லை அப்படின்னு கொண்டுக்கிட்டு வர ஒரு உடலை வந்து முதல்ல இறக்குற ஆள் நானும், ஓட்டிகிட்டு வர டிரைவர், இல்லை என்னோட ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு பையனை கூட வச்சுருக்கேன். நாங்கள் மட்டும்தான் செய்வோம். ஏன்னா அவங்கள கொண்டு போய் இறக்கி குழியில் வைக்கிறப்பையோ மண் தள்ளுறப்பையோ தன்னோட அம்மாவுக்கு எதுவும் செய்ய கொடுத்து வைக்கல. இவங்களுக்கு செய்ய ஒரு அம்மாவா, அப்பாவா, தாத்தாவா, பாட்டியா, இப்படி எத்தனையோ பேத்துக்கு செய்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து 70-80 வயசு வரலும் வயதானவங்க வரலும் எல்லாத்துக்குமே நான் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கேன்னா இன்னொருத்தரை முக்கியமாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா முழுக்க முழுக்க என்னோடய பாட்டி, அவங்க பேர் ராஜம்மாள். இப்போ அவங்க என்னோட இல்லை, 8 மாதம் ஆகுது அவங்க தவறி. இந்த சேவை வந்து அவங்க தான் 4-5 தலைமுறைக்கு மேலே நடத்தி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு பெண்ணாக இருந்துட்டு நான் இந்த இடத்துல இருந்து இந்த வேலையை வந்து நான் செய்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோடய பாட்டி. அவங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இது செய்வேனான்றது எனக்கு தெரியாது. இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பெண்களுன்னு எடுத்தாவே நிறைய பேப்பரில், டிவியில், செல்லில் எதை திறந்தாலும் கொல்லப்படுறது, இப்படி அது சொல்ல முடியல. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கொண்டுடுறாங்க, செஞ்சிட்றாங்க. அப்படி இருக்க இடத்துல என்னை பெண்ணாக ஒரு சின்ன பிள்ளையில நான் வந்து இங்கே 8-9 வயசில் நான் இங்கே வர ஆரம்பித்தவன்.
பாட்டியோடு வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஒரு குறிப்பிட்டதை ஒரு 23 வருஷமாகவே தனியாகவே செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். பாட்டி தான் இது நிர்வாகம். அவங்களோட வந்துட்டு போயிட்டுருக்கிறதுனால நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்னென்னா, நான் ஒரு சின்ன குழந்தைக்கு தான் நான் முதல்ல இந்த குழி எடுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்தே நம்மளாலையும் செய்ய முடியும்னு நினச்சி நான் செய்கிறதோ இன்றைக்கி மகளிர் தின மகளிர் தின நாளில் இன்றைக்கும் ஒரு குழந்தைய நான் அடக்கம் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறப்ப மனசு நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் செய்யணும். ஆனால் இது எல்லா வகையிலுமே மனசு உருக்குற விதமாகவும் இருக்கும், பாதிக்கிறது, இப்படி எல்லா இதுவுமே இருக்குது இதில் கலந்து செய்கிறதுக்கு. ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய வலிகள் அப்படிங்கிறது, ஏன்னா கொஞ்ச நேரம் எங்களால் இங்கே நிற்க முடியல. அந்த குழந்தை எடுத்துகிட்டு வரும்போதே எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக பேச முடியுமா, ஒரு மாதிரி ஏதோ வலி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதிலேயே வேலை செய்கிறது அப்படிங்கிறது எப்படி உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும், எப்படி உங்களால் அடுத்த சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு வந்து அந்த பயம் இதெல்லாமே இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? எனக்கு பயனெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு பயன்றது சுத்தமாக தெரியல. ஏன்னா தெரியலன்னா, என்னோட அம்மா வந்து 1 மாதமாக நெருப்பு வந்த அந்த முகத்தை நான் 1 மாதமாக பார்த்துக்கிட்டேன் அம்மாவை. அதனால் பயன்ற மாதிரி எதுவும் தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க பேய் பிசாசு அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. நான் நைட்டு 12 மணி 1 மணினாலும் இங்கே வந்து நான் இந்த வேலை செய்வேன். ஏன்னு கேட்டால் பண்டிகைலாம் போட்டுட்டாங்கன்னா எந்நேர இறந்தாலும் அடுத்த இதை தூக்கணும், கோயில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்நேரமும் வந்து வேலை செய்வோம். ஆனால் இது வரைக்குமே 23 வருஷத்தில் அமாவாசைகளில் எல்லாமே நிறையா இது எல்லாமே அமாவாசைகளில் க்ளீன் பண்ணுறது செய்கிறது, மஞ்சள் குங்குமம் இப்படியா இருக்குது, ஜெகஜோதியாக தெரியும். அதில் கூட பயந்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க, அமாவாசையில் போய் இங்கெல்லாம் வேலை செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசையாவது 4 கிழமெல்லாம் இல்லை, வேலை செய்கிறவங்களுக்கு 4 கிழமை, இது எதுவுமே 4 கிழமை நேரம் காலம் எதுவுமே கிடையாது. வேலைன்னு பார்த்தோம்னா சம்பளம்னு பார்த்தா அது வேலை செய்யலாம், இல்லைன்னா வேண்டான்னு ஒதுக்கிடலாம். இது வேலைன்னு நம்ம பார்க்காத ஒரு சேவையாக பார்த்தா கூப்பிட்ட நேரம் ஓடி வரும். ஜிஹெச்சிலெல்லாம் எந்நேரம்னாலும் ஃபோன் பண்ணுவாங்க. வெளியூருக்காரங்க ரொம்ப லாங்கில் இருக்காங்கன்னா, அம்மா கொண்டுட்டு போகிறதுக்கு வழி இல்லைம்மா, கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மாம்பாங்க. டைமை பார்த்தா 12 மணி 11 மணி 1 மணி அந்த மாதிரி இருக்கும். நேரத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவோம். ஆனால் அதுக்கப்புறம் நமக்காக வெளியே காத்துட்ருப்பாங்களே, ரோட்டில் வச்சிட்ருப்பாங்களே அப்படின்னு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். திரும்பி நானாக ஃபோன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வரேன்னு திரும்பி வருவேன். நான் வந்து 23 வருஷத்தில் இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். 20 வருஷமாகவே நான் சைக்கிளில் தான் வருவேன். இங்கேருந்து இந்தாண்ட 1.5 கிலோமீட்டர் வீடு, என்னோடய வீடு. எந்நேர வந்தாலும் சைக்கிளில் வந்து தான் நான் சைக்கிள் மிதிச்சிட்டு வந்து தான் அடக்கம் பண்ணிட்டு போவேன். மற்றபடி எனக்கு பயன்றதில்ல. வழியில் யாராவது ஒரு ஆளுங்க தகராறு பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம்தான் இருக்கும் ஒழிஞ்சு இங்கேக்கு பயம் இருக்காது. இப்போ ஆனந்த விகடனில் வந்து ஒரு கட்டுரை வந்ததுனால அந்த கட்டுரை மூலிமா இங்கே பக்கத்தில் அன்பை பகிர்வோன்னு ஒரு டீம் இருந்தாங்க. அவங்க மூலிமா இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வீலர் வாங்கி கொடுத்தாங்க. அந்த 2 வீலர் இருக்கிறதுனால கொஞ்சம் வசதியாகவும் இருக்குது எனக்கு. நாங்கள் அந்த கேட் கிட்ட நிற்கும் போது உங்ககிட்ட கேட்டோம், பயமும் உங்களுக்கு இருக்காதா அப்படின்னு. நீங்கள் சொன்னீங்க கேட்டுக்குள்ள பயம் இல்லை, கேட்டுக்கு வெளியில தான் பயம் அப்படின்னு. ஸோ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பயம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறீங்க? நிச்சயமாக இல்லை. ஏன்னு கேட்டால் கேட்டுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஒரு ஆறுதல் தர ஒரு விஷயமா தான் இருக்கும். கேட்டுக்கு வெளியேன்னா குடிச்சிட்டு போதையில் வருவாங்க, எந்த நேரத்தில் என்ன தகராறு பண்ணுவாங்கன்னே தெரியாது. அது பொம்பளைங்கன்னா சொல்லவா வேணும், போகிற ஆம்பளைங்க என்ன ஏதுன்னு கிண்டல் பேசுவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்கன்னா உள்ளன்னா உனக்கு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்னு தட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. வெளியில் ஏதாவது பிரச்சனைனா உள்ளே போய் எதையாவது ஒரு கல்லறையில் உட்காந்துக்குவீங்க. 10,000 கல்லறை இருக்குது, எதையாவது ஒரு சமாதியில் பார்த்து உட்காந்துக்குவேன். அப்போ ஒரு 10 நிமிஷம் உட்காந்தோம்னா ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு எதுமோ நம்ம தோலை தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஒரு அடுத்த 10 நிமிஷத்தில் திரும்ப மைண்டு ஃப்ரெஷ்ஷாகி வெளியே வருவோம். சூப்பர். ஸோ கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட, இப்போது இந்த காலகட்டம் சரி, எந்த காலகட்டத்துலேயும் சரி, எந்த ஒரு இறுதி சடங்குக்கும் வந்து பெண்கள் கலந்துக்கக்கூடாது, வீட்லேயே வந்து கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளேயே ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் உங்களுக்கான தடைகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? எதிர்ப்பு நிறைய இருந்திருக்கும். நீங்கள் சொன்னீங்க பாட்டி காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சிம்பிளாக இல்லை, அது ஏன்னா அந்த மாதிரி தடைகள்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை எனக்கும் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆரம்பத்தில் இருந்தது. ஆரம்பத்தில் வந்து ஒரு பொட்டப்புள்ள போய் சுடுகாட்டில் வேலை செய்கிறியான்னு கேட்பாங்க. முன்ன விட்டு பின்னாடி பேசுவாங்க. இந்த புள்ள போய் பாரு சுடுகாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கு, பணம் இறக்குது, பணம் தூக்குது, பணத்துக்கு குழி வெட்டுது, அப்படியெல்லாம் ரொம்ப இதாக பேசுவாங்க. வெளியில் போகிறப்ப நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி நம்மளை பார்த்தாங்கன்னாவே கொஞ்சம் தள்ளி போவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் என்னமோ நினச்சிக்கோங்க. ஆனால் நிறைய இடத்துல இந்த சவங்கள் தூக்கிட்டு வரப்போ
போதையில் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தைங்க இப்படி எல்லாமே சந்திச்சுட்டு வந்திருக்கோம். பயங்கரமாக ஏவா போன்னுவாங்க, ரொம்ப வார்த்தைங்கள்லாம் பேசுவாங்க. எல்லா காலகட்டத்தையும் தாண்டி வந்ததா முடியும், நம்மளால் ஏன் முடியாது, நம்ம செஞ்சு தான் ஆகணும், இது வந்து செய்யணுன்ற முழு மனசோடு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த வேலை வேண்டாம் வெளியில் போங்க, நாங்கள் கூட உங்களுக்கு வேலை தரோம், 8000 10,000 சம்பளம் வரைக்குமே வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த எதுவுமே தோணலை. அந்த சம்பளம் இன்னைக்கு காசு வருதுன்னு நினச்சி நம்ம போய் செய்கிறேன்னா, நான் இந்த 20 வருஷம் 23 வருஷமாக இன்னையோட இந்த வருஷத்தோட 23 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்காது. காசு பார்க்க பார்க்க சந்தோஷம் குறைஞ்சிரும். அருமையான வார்த்தை சொல்கிறீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு இப்போ ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் தான். ஸோ கடைசி கேள்வியாக வந்து சொல்லணும் அப்படின்னா, தங்க நகைகள்லாம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஸோ பாரம்பரியமான தங்க நகைகள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகைகளை அடுத்த தலைமுறைக்கு நான் இதை பாதுகாப்பாக அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நகைகள் பாரம்பரியமாக இருக்கக்கூடியது நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுப்பீங்க? நகைங்கள்னு பார்த்தா நான் பெருசாக சின்னதுலேருந்தே நகை மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. நகைங்களை விரும்பினதும் இல்லை. ஆனால் என்னோட தங்கச்சி இருக்காங்க, அவங்க வந்து வேணால் எனக்கு ஒரு ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும், இதை போட்டால் நல்லாயிருக்கும், எங்கே வெளியில் போனால் இந்த மாதிரி நகை போட்டுக்கோ அப்படின்னெல்லாம் அவங்க சாய்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு நகை பற்றி எதுவும் தெரியாது, அதனால் எனக்கு எந்த மாதிரி நகைன்னு சொல்ல தெரியல. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். பார்க்கக்கூடிய இந்த அடுத்த தலைமுறைக்கு பயம்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டிங்க. ஸோ இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் இதை செஞ்சால் போதுங்க, இப்படி இருந்தால் போதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையாக ஒரு மோட்டிவேட்டடாக ஏதாவது சொல்லணும்னு என்ன சொல்வீங்க? தன்னம்பிக்கையாக சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம வந்து ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை செய்யலாமா அதை செய்யலாமா நம்ம யோசிக்கலாம். இந்த வேலை நம்ம செய்யலாம்னு நினச்சி இறங்கினோம்னா எந்த சந்தர்ப்பத்துலேயும் சூழ்நிலைமையிலையும் நம்ம அதிலேருந்து பின்வாங்கக்கூடாது. பெண்களாக நினச்சோம்னா, நாம் பார்த்து நினச்சோம்னா பெண்கள் இதை தான் செய்யணும்னு இல்லை, நம்மளால் முடியும்னு நினச்சி துணிஞ்சு செஞ்சோம்னா நம்ம வந்து ஆண்களுக்கு கீழே இல்லை, ஆணும் பெண்ணும் சரிசமான்றதில் நம்மளும் இருக்கோன்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். சாதனையான உண்மையான சாதனை பெண்ணுக்கு நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பீமா ஜுவல்லரி சார்பாகவும் நம்மளுடைய ஜவஹர் சேனல் சார்பாகவும் வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நம்ம பீமா ஜுவல்லர்ஸ் நம்மளுடைய ஜவஹர் சேனல் இணைந்து வழங்கக்கூடிய இந்த மகளிர் தின கொண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. மகளிர் தினம் கொண்டாட்டம் அப்படின்னா ஒரு கேக் கட் பண்ணுறது, ஒரு விஷ் பண்ணுறது, ஒரு மெசேஜ் பண்ணுறது, ஒரு ஹாய் சொல்கிறது, ஒரு பாய் சொல்கிறது, இதோடு முடிக்காமல் சாதனை பெண்களுக்கான ஒரு ஆனர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ சாதனை பெண்கள் அப்படிங்கிறதுமே நம்ம இன்றைக்கி பார்த்த ஒவ்வொரு சாதனை பெண்களுமே வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரியில் இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் கூட செய்யலாமா, லைஃப்பை இவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகலாமா, லைஃப்பை எவ்வளோ டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கலாமா, லைஃப்பில் இதெல்லாம் பண்ணலாமா, இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்த நமக்காக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடத்தை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு லைஃப்பில் ரொம்பவே டல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியவே இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளால் முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தும் யாரால் ஒருவரால் நிச்சயமாக அது முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் அது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் எல்லா விஷயமும் நம்ம மனசு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாகவே முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் மனசு தான் காரணம். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், ஈஸியாக எடுத்துக்கோங்க, லைஃப் ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுங்க, எல்லாருக்கும் உதவியாக இருங்க அப்படிங்கிறது தான். ஸோ பெண்களுடைய சக்தி அப்படிங்கிறது எதையுமே வந்து வெல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதுக்கு ஆண்களுடைய துணை அப்படிங்கிறது நம்ம கூடவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ஒரு சாதனை பெண்ணாக அமையறதுக்கு நிறையவே விஷயங்கள் உங்கள் கூடவே வந்துட்டுருக்கு. அடுத்த வருஷம் இதே நம்மளுடைய பீமா ஜுவல்லரியும் நம்மளுடைய ஜவஹர் சேனலும் வழங்கக்கூடிய இந்த சாதனை பெண்களில் நீங்களும் இந்த அவார்டை கண்டிப்பாக வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப திருப்தியாகவும் நான் நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு அழகான நிகழ்ச்சியை நான் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.